அழகாஸ்ட் நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து அட்வென்ச்சர் ஏஜ் 29 சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். உண்மையிலே சொல்றேன், இந்த ஒரு அனிமே வேற லெவலான காமெடிலாம் இருக்கு. அதாத்துக்கு ஹீரோவுடைய அட்வென்ச்சர், அவனுடைய சர்வைவல் டெக்னிக் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். தான் சின்ன வயசுல கஷ்டப்பட்டது எல்லாமே மத்தவங்க படக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல தானாவே முன் வந்து ஹெல்ப் பண்ணுவான். தன்னுடைய சின்ன வயசுல சாப்பாடுக்காக ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டிருப்பான். பேரண்ட்ஸ் எல்லாம் இல்லாமே அந்த ஒரு நிலைமையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அட்வென்ச்சர் ஆகி தன்னுடைய 29 வயசுல நல்லா அட்வென்ச்சரிங் பண்ணி ஜாலியா போயிட்டு இருக்க சமயத்துல புதுசா ஒரு பொண்ணு வந்துருவா. அவ பார்க்க என்னதான் சின்னதா இருந்தாலும் அதுக்கப்புறம் பெருசா மாதிரி விட பாருங்க, ஒரே குஜாலா போவோம் அனிமே. நான் சொல்றதுலேயே புரியும் எப்படி இருக்கும்னு. கண்டிப்பா அடுத்த எபிசோட தொடர்ச்சியா போடலான்னு தான் ஐடியால இருக்கேன். ஆனா நீங்க அது கமெண்ட்ல சொல்றதை பொறுத்து தான் இருக்கு. முக்கியமா இந்த வீடியோக்கு அந்த ஹைப்ன்ற ஒரு விஷயத்தையும் கூடவே லைக்கும் பண்ணிட மறந்துடாதீங்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாமா. இப்ப ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், ஒரு குட்டி பையன் வந்து அடிபட்ட நிலைமையில ஒரு ஓனா கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தப்பிச்சு போயிட்டு இருந்த வேலைக்காவது நம்ம உயிரோட இருக்கிறதுக்காக அதை எதிர்த்து போராடணும்னு ஒரு நோக்கத்தை திரும்ப நின்று அடிக்கிறது போவான் பாருங்க. அந்த மாதிரி இதுதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு உடனே அவனையும் எதிர்த்து சண்டை போடும். அவன் அப்படி கடிச்சு குதறலாம் ட்ரை பண்ணும்போது அவன் அடிச்சது ஒண்ணுமே அது மேல வேலை செய்யல. அதுக்கப்புறம் இது கடுப்புல குதிரை எடுக்குது பயங்கரமா ஹீரோவை. டக்குன்னு பார்த்தா அப்படியே கீழே வந்துடும். என்னடான்னு பார்த்தா ஹீரோ தன்னுடைய சின்ன கத்தியை வச்சு அதை குத்தி கொலை பண்ணிருப்பான். ஹீரோ ஒரு வழி அதோடைய தாக்குதல இருந்து தப்பிச்சிட்டான். அப்படியே சில காலங்கள் கடந்து போகுது. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம திடீர்னு ஒரு பையன் வந்து சாப்பாடு திருடுன்னு போக அவர் இன்னொருத்தர் போறாரு. இந்த விஷயத்த எல்லாமே ஹீரோ தன்னுடைய கண்ணால பார்த்துட்டு மனசுக்குள்ள யோசிக்கிறான். என்னதான் எனக்கு பசிச்சாலும் நான் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எப்பவுமே பண்ண மாட்டேன். அதே மாதிரி என்னுடைய பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு அதை பத்தி கவலை இல்லை கொஞ்சம் கூட. இந்த இடத்துல நான் ஒவ்வொரு நாளும் பசியிலேயே செத்துட்டு இருக்கேன். ஆனாலும் வாழ்றதுக்காக நான் விட்டு கொடுக்கல. எனக்கு உயிரோடு இருக்க சாப்பாடு தேவை. அதுக்காக நான் வேட்டையாட கத்துக்கின கொஞ்சம் கொஞ்சமா. எனக்கு யார் மேலேயும் அதை பத்தியும் கவலை இல்லை. ஆனா கண்டிப்பா எனக்கு இந்த சாதாரண சாப்பாடு கட்டில சுவையான சாப்பாடுகளை சாப்பிடணும். நான் இன்னும் அதுக்கு ஸ்ட்ராங் ஆகணும். அப்படி ஆனா நான் கண்டிப்பா அதெல்லாமே அடைய முடியும். இன்னும் ஸ்ட்ராங் ஆவேன். எந்த வயசுல போற காஸ்ட் எதுவுமே நான் இன்னும் பெரிய நாட்டு நான் பட மாட்டேன். அதுக்காக இன்னமும் ஸ்ட்ராங் ஆவேன். அதுக்காக எவ்வளவு தூரம் ஓடணுமோ ஓடுவேன் அப்படின்னு நினைச்ச ஒரு ஹீரோ தான் இப்போ ஒரு நாள் இந்த ஒரு விஷயத்த நினைச்சு நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். நான் இப்பெல்லாம் பசியை பத்தி பெருசா யோசிக்கிறதே இல்லை. ரொம்பவும் பலசாலியாவும் மாறிட்டேன். எனக்கு இப்ப 29 வயசு ஆகுது. ஒரு அட்வென்ச்சரா என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். சரி, இப்ப வேலைக்கு போக வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் பண்றதுக்காக அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். கிளம்பி போற வழியில பார்த்தா ஒரு பாட்டியும், என்ன குட்டி அஜிமா என்னப்பா பண்ணிட்டு இருக்க? அட்வென்ச்சரிங்கா போயிட்டு இருக்க? ஆமா பாட்டி. அப்படி இப்போ உங்க முதுவலி எல்லாம் எப்படி இருக்கு? பரவாயில்லடா, நல்லா மெடிசன் எல்லாம் சாப்பிட்டு இப்போ ஓரளவுக்கு தேர்ச்சி தான் வந்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க அதை பண்ணி காமிக்க உண்மையிலே தெரியுது நல்லா தான் இருக்கீங்க. நீங்க இருந்தாலும் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அஜிமே. நீயும் சில மெடிசன்ஸ் எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுத்தல. இந்த இதுல பல செல்ஃபிஷான அட்வென்ச்சர்ஸை பார்த்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரியான சுயநலமே இல்லாத ஒருத்தன் இப்பதான் நான் முறையா பாக்குறேன். நீ ரொம்ப நல்லவனா இருக்க. நீ உண்மையிலேயே பல பேருடைய உயிரை காப்பாற்ற ஒரு நல்லவன். அதே மாதிரி நீ கவலையப்படாத. இப்படியாப்பட்ட ஆளுகள்லாம் உனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பொண்ணுங்களாச்சும் வைஃபா வருவாங்க. வேணும்னா சொல்லு. இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. நான் அறிமுகப்படுத்தி வைக்கிட்டேன். மரினா எப்படி இருக்கான் தெரியுமா? ஹீரோவும் பரவாயில்ல, நான் இப்போ வேலைக்கு போயிட்டு வரேன் சொல்லிட்டு கிளம்ப. அதுக்கப்புறம் ஹீரோ டஞ்சன் கிட்ட போக டஞ்சன்லயே என்ட்ரஸ்ல ஒரு தாத்தா உக்காஞ்சிருப்பாரு. தாத்தா ஏஞ்சிக்கா, இன்னையா தூக்கிட்டு இருக்க? வாடா அஜிமா, என்னடாச்சு? அட்வென்ச்சரிங் உள்ள போறேன், சைன் பண்ணிட்டு போனல. அதுக்கப்புறம் ஹீரோ சைன் பண்ணலான்னு பார்க்கும்போது பார்த்தா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆளா அவன் தான் டஞ்சன் குள்ள போறான்ற மாதிரி போட்டுருக்க லிஸ்ட்ல. அதுக்கப்புறம் அந்த தாத்தா கிட்ட ஹீரோ நல்லபடியா பேசிட்டு டஞ்சன் குள்ள போகவும் அந்த டஞ்சன் கதவு பார்த்தா ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்கு. என்ன இது ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்கு? அந்த லிஸ்ட்லயும் எனக்கு முன்னாடி எந்த பேரும் எழுதவே இல்லை. யார் உள்ளுக்குள்ள நினைச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ சாக்கிலேயே உள்ள வந்து பாக்க அங்க பார்த்தா ஒரு ஸ்லைம் மாஸ்டர் ஒரு பொண்ணு ஒடிச்சு முழுங்கிட்டு இருக்கு. டே, என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? ஏ குட்டி பொண்ணு, வாயில என்ன பண்ணிக்கிற? செத்துல நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காப்பாத்திறான். அடேங்கப்பா, ஒரு வழியா நீங்க என்னோட உயிரை காப்பாத்திட்டீங்க. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. அது ரொம்ப வெயிக்கான மாந்தர் தான் பொண்ணு. அதை விடுங்க, நீங்க என்னுடைய உயிரை காப்பாத்துறது ரொம்ப நன்றி. உங்களுடைய பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய பேர் வந்து ரியோஸ். ரொம்ப கடுப்பா வரான். என்ன இது லொடன்னு பேசிட்டு இருக்க வந்தோடனே. என் பேர் வந்து ஹஜிமே ஷினோனோமே. பேரு சூப்பரா இருக்கேன். எவ்வளவு பேர் வச்சிட்டு இருக்கீங்களே. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்க ரிட்டையர் ஆயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரிட்டையர் ஆயிட்டு திரும்பி அட்வென்ச்சரிங் வந்திருக்கீங்களா? அவ்வளவு வயசாயிருச்சா உங்களுக்கு? ஹீரோ கடுப்புல பாய மூறின்னு சொல்லிட்டு தலையில அடிப்பான். ஏன்டி என்ன விருப்பத்திட்டு இருக்கா? எதுக்கு அத்து மாதிரி டஞ்சன் குள்ள போயிட்டு மாந்தர்ஸ் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க? மேனேஜரோட எந்த விதமான பர்மிஷனும் இல்லாம பத்தத்துக்கு சைன் கூட போடாம உள்ள வந்துட்டு அட்டகாசம் பண்ணிட்டு என்கிட்ட கலாச்சிட்டு இருக்கேன். யோ, நான் என்ன பண்றது? அந்த தாத்தா அந்த இடத்துல தூங்கி இருந்தாரு. நான் நைஸா உள்ள வந்துட்டேன். அவர் எழுப்பியாச்சு சைன் போட்டு வரவேன் தானே. உனக்கு என்ன கொழுப்பா? நீ இடத்துல கூட்டி போன செத்துட்டீனா உன்னை யார் வந்து காப்பாத்துவா? உன்னுடைய பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க? அவங்க கிட்ட எதுவுமே விட்டுற உன்னை. அவ வருத்தப்பட்டு, எனக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் யாரும் கிடையாது, நான் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ரியோரி எப்பவுமே தனியா தான் வாழ்வான். இதை கேட்டு ஹீரோக்கே மனசு கஷ்டமாயிடும். நம்மள மாதிரி தான் இவன் போல. நீ இந்த வில்லேஜை சேர்ந்தவளே கிடையாது. அப்போ ஆமா, நான் சில மெட்டன்ஸ் மூலியமா இந்த இடத்துல கேள்விப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அடைச்சா இவ இந்த வில்லேஜை சேர்ந்த ஆர்பனேஜ்ல கூட சேர்ந்தவ கிடையாது போலயே. அங்கேயும் போயிட்டு உதவி கேட்கலான்னு பார்த்தா இவ அங்க இல்லாத போது எப்படி அவங்க சேர்த்துப்பாங்க? இவர் என்ன பண்றது? இப்படியும் தனியா இவளை விட முடியாது. சரி, இவளை பெருசா கண்டுக்காம பத்தி கிளம்புவோம்னு சொல்லிட்டு ஹீரோவும் பெருசா கண்டுக்காம கிளம்ப. என்னடா அப்படியே விட்டு போற? எங்கடா போற அஜிமா? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நைட் வந்து நான் கறி விருந்து வைக்கலான்னு இருக்கேன். அதனாலதான் கறி வாங்கறதுக்காக போயிட்டு இருக்கேன். கறி வாங்கறதுக்கு போறேன்? இங்க என்னடா கறி வைப்பாங்க? கறி வெட்டுறதுக்கு போறேன். என்ன ஃபாலோ பண்ணி வராது, உனக்கு தான் அது ஆபத்து. ஏய், சாப்பாடுன்னு சொல்லிட்டு வயிற்ற கோப்பாடு போட்டு போயிட்டியடா. வரடா. வந்தா உனக்கு லாபம், வரலன்னா உனக்கு லாபம் இல்ல. இருவரோ டஞ்சன்ல தனியா போக கூட சொல்லிருக்கேங்க. அதனால நான் தனியா எல்லாம் போக மாட்டேன், உங்ககிட்ட வரேன். எங்க பாரு, ஒன்ன மாதிரி நான் உன்ன வீக்கான ஆள்லாம் கிடையாது. வீக்கான மான்ஸ்டர் கிட்ட அடி வாங்கி சாகிறதுக்கு நான் பவர்ஃபுல்லான ஆள் தான். டே, இருந்தாலும் ரியோரி உனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருப்பா.
அப்பா ஹஜ்மே. அதுக்கப்புறம் ஹீரோ எதிர்பார்த்து அங்க பன்னிக்கறி வந்துச்சு, வந்துட்டான் பழம் பால். ஆனா ஹீரோ பார்த்தா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்னதா தான் இருக்கான். அந்த பொண்ணு பார்த்துட்டு பயப்படுறாரு யோரையும். என்னடா இவ்வளவு பெருசா இருக்க, எப்பறம் இதை போட்டு குமுறி எடுப்ப, வெட்டுறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் போலயே, உன் வயசு ஏடி இப்படி போட்டு கத்திட்டு இருக்க, கம்முனு பயத்துல பார்த்தா ஒண்ணுக்கே போயிட்டாவ. சரி நான் இதை பாத்துறேன், நீ பின்னாடி. அதுக்கப்புறம் எடுப்பான் பாருங்க ஹீரோ தன்னுடைய கோடரிய. இதுதான்டா வேற லெவலான சீனு, போட்டு வெட்டி எடுத்து அந்த பொண்ணு பார்த்து பதறிடுவா. அதுக்கப்புறம் ஒரு வழியா பார்த்தா அந்த இடத்த விட்டு வந்துட்டாங்க. ஹீரோவும் இவங்க இந்த தண்ணியில நின்றுட்டு இருக்கதை பார்த்தா மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டு நினைக்கிறேன் நான் கொலை பண்ணதை பார்த்துட்டு. ஆனா அது இன்னும் அசையதை பார்த்துட்டு ஏட்டா அது இன்னமும் உயிரோட இருக்கு. ஆமா இதை அரை உயிரிலே வச்சுட்டு இருக்கும் போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும், சமைச்சு சாப்பிட்டா. அதே மாதிரி இதோடைய ரத்தத்தை மொத்தமா வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அது கொடூரமான வேலையெல்லாம் பண்றதை பார்த்துட்டு அவ அப்படியே தண்ணிக்குள்ள மறந்து போறான் நினைச்சேன். அதுக்கப்புறம் ஒரு ஹெல்ப்பும், கங்க்ராச்சுலேஷன் நீ குவெஸ்ட்டை முடிச்சிட்ட ஒலிவியா, நீ கவலைப்படாத, நீ கொடுத்த வேலையை நான் கவனக்கச்சிதமா முடிச்சிட்டேன். கண்டிப்பா மிஸ்டர் ராஜுமே, நீங்க வேற லெவலான நாலு மீட்டையே எடுத்துட்டு வந்துட்டீங்களே. அப்புறம் அந்த பார்த்தா அந்த குட்டி பொண்ணு இருக்கிறத பார்த்துட்டு, ஆமா என்ன மன்னிச்சிருங்க, கில்ட்டுக்கே சம்பந்தம் இல்லாத ஆட்கள்லாம் இந்த இடத்துக்கு உங்களை யாரும் கூட்டின்னு வர சொன்னது? இல்ல தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை ஹீரோ சொல்ல, அப்பனா அவ இந்த வில்லேஜ் சேர்ந்தவளே கிடையாதான், இந்த வில்லேஜ் விட்டு வெளியில இருந்து வந்திருக்கலாம். அச்சோ பெரிய பிரச்சனையாச்சு. இவள நம்மளுடைய வில்லேஜ்ல இருக்கிற ஆர்பனேஜ்ல கூட சர்ச்சை சேர்ந்த ஆளுங்க வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. அதனாலதான் என்ன பண்றது எனக்கு புரியல. ஹீரோ அதுக்கப்புறம் அவ சோகமா உட்காந்துட்டு இருக்க பாக்குறான். சரி ஓகே நான் கொஞ்ச நேரத்துக்கு போயிட்டு தனியா யோசிச்சுட்டு வரேன், இங்க இருங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த வில்லேஜ் சேர்த்து ஆர்பனேஜ் கிட்ட வந்திருக்கான். பசங்க எல்லாம் அங்க பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அதுக்கு அந்த சர்ச்சுடைய நன்னும் அங்க வராங்க. ஹலோ உங்களுக்கு என்ன வேணும்? நான் இங்க வில்லேஜ்ல வந்து இப்பதான் அட்வென்ச்சரிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் ஒரு அட்வென்ச்சர். தெரியும் உங்களை பத்தி நிறைய விஷயத்த கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க நல்ல பர்சனாமே, ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு எதனா இந்த இடத்துல ப்ரே பண்ணணுமா? அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன பிரச்சனை, அதை நீங்க தான் சால்வ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க பார்த்தா டொனேஷன் பத்தில பேசிட்டு ஹீரோ வெயிட் பண்ணுங்க, நான் அதை பத்திலாம் பேசல. நான் உங்களுக்காக இந்த இடத்துல சரியா மாசம் மீட் வந்து டொனேட் பண்றேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த உங்களுக்காக ஃபேவரா கேட்கறேன். அதுக்கு பதில் நீங்க என்ன பண்ணணும்னா, இதே மாதிரி பெரிய குழந்தை ஒண்ணு என்கிட்ட இருக்கு, அதை இட்டு வந்து நீங்க சேர்க்கிறேன். அவங்களுக்காக நீங்க சாப்பாடு கொடுத்து உதவி பண்ணி உங்களை பாத்துக்கணும். அப்படியா? ஓகே. ஆனா உங்களுக்கு நெசசரியான சில விஷயங்கள் வந்து டெய்லியும் தேவைப்படுறதுல நீங்க அதெல்லாம் கூட வாங்கி தரணும். அதுக்கான பட்ஜெட்லாம் எவ்வளவு ஆகும்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கறதுல ஹீரோக்கு மனசு உறுதிப்படுத்தி, என்னது இவ்வளவு செலவு பண்ணுமா இருக்குன்னு. சரிதான், இப்படி எல்லாம் நான் பண்ண கண்டிப்பா கடனாளி ஆயிடுவேன். அதுக்கப்புறம் அவங்க பாயிண்ட பிடிச்சி கேட்கறாங்க. சரி அந்த குழந்தை எங்க இருக்கு? இங்க இருக்கா இல்ல இங்க இல்லையா? அப்புறம் இங்க வில்லேஜ் சேர்ந்தவங்களா இந்த வில்லேஜ் சேர்ந்தாதவங்களா? ஆனா கடவுளை கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி கேட்கறாங்க. சரி ஓகே நீங்க வருத்தப்படுறது எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க ரொம்ப நல்ல பர்சனா இருக்குது இதுல இருந்தே தெரியுது. ஏன்னா வேற ஒரு வில்லேஜ் சேர்ந்த ஒரு குழந்தைக்காக நீங்க இவ்வளவு அக்கறைப்பட்டு இந்த இதுல சேர்க்கணும்னு இவ்வளவு அக்கறையா இருக்கீங்களா? அது கேட்கவே நல்லா தான் இருக்கு. எங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா என்னதான் நாங்க இந்த இடத்துல அந்த குழந்தைய வளர்த்தாலும் அது காடோடைய ரூல்ஸ் பிரகாரம் இந்த இடத்துல அவங்களை எங்களால சேர்த்துக்க முடியாது. ஏன்னா நாங்க வளர்த்தாலுமே இந்த இடத்துல இருக்க சில பேர் வந்து அதுக்கு அலோவ் பண்ண முடியாதுன்னு. ஏன்னா லிமிட் இந்த இடத்துல அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தா இன்னொரு பக்கம் ஹீரோவும் வருத்தமா வந்துட்டு இருக்கான். திரும்ப என்னடா இது இப்படி இருக்காங்க, கடவுள் ஏன் இப்படி யோசிக்கிறான்? அவன் எல்லாரையும் தானே பார்த்துக்கணும் சொல்லுவான். மனுஷாலங்க புத்தி தான் இப்படி கொஞ்சம் இருக்கு. வேற வழியில அவளை நான் எப்படி என்ன பண்ண போறேன்னு புரியலையே எனக்கு. ஆனா பாவமான விஷயம் என்னடா, இந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் உயிரோட வாழ்றதுக்காக ஒவ்வொரு நாளும் சர்வே ஆகிறதுக்கு பல விஷயங்களை பண்றாங்க. சில பேருக்கு அதுக்கான வழி நல்லாவே தெரியும், சில பேருக்கு அதுக்கான வழி தெரியாம இருக்கும். ஆனா அதுல கஷ்டப்படுறது தான் முக்கியமான விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் மத்த ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஒலிவியாவும் வராங்க. அஜிமே என்னாச்சு ஒலிவியா? ரியோரி இந்த சைடு தான் வந்து நீ பாத்தியா இல்லையா? இல்லையே. நீ போன பிறகு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி எங்க போயிட்டாளா? காணாம போயிட்டாளா? ஆமா அவளை நான் கொஞ்ச நேரத்துக்கு சேர்லயே உட்காந்துட்டு இருமா, எனக்கு முக்கியமான எமர்ஜென்சியான ரெக்வஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள பார்த்தா அவ அதுக்குள்ளேயே அந்த இடத்துல விட்டு மறைஞ்சு போயிட்டான். என்னது எமர்ஜென்சியான ரெக்வஸ்டா? ஆமா அது என்னன்னா ஒரு மோசமான மான்ஸ்டர் வந்து நம்மளுடைய இடத்துக்குள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் இந்த மவுண்டன்ஸுக்கு பின்னாடி அது ஒரு மேஜிக்கல் பீஸ் தான். ஹீரோ இதை கேட்டு ஷாக் ஆயிட்டு அப்ப அந்த பொண்ணு சொன்ன விஷயத்தை யோசிக்கிறான். ரியோரி எப்பவுமே தனியா தான் வாழ்வான். அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த பைத்தியக்காரி இந்த வேலைக்காக தான் போயிருக்கணும்னு சொல்லிட்டு உடனே அங்கிருந்து ஓடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ காட்டுல போயிட்டு நல்லா தேடிட்டு இருக்கான். அவ அந்த இடத்துல தென்படவே இல்லை. ஹீரோ மனசுல கஷ்டங்களை யோசிச்சுட்டு இருக்கான். நான் பட்ட கஷ்டத்தை திரும்ப அவ படக்கூடாது, யாருமே படக்கூடாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவனோட நான் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பா அவ செத்துருவா, அவளுக்கு அவ்வளவுக்கு அனுபவம் கிடையாது இதுல. அதுக்கு போல பார்த்தா அதுக்கப்புறம் அந்த அவ பார்த்தா ஒரு மேஜிக்கல் பீஸ்டா தான் போயிட்டு எதிர்த்துட்டு இருக்கான். முட்டாள என்னடே பண்ணிட்டு இருக்க, வாடி அதை உன்னை கொண்டு சாப்பிட்றோடி அப்படின்ற மாதிரி ஹீரோ கூட இருந்தாலும் ஹீரோ முன்னாடி பார்த்தா அவ வாடா உடனே கொல்லாம விட மாட்டேன் சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா அந்த மாத்திர கிட்ட. முட்டாள என்னடே பண்ணிட்டு இருக்கின்ற மாதிரி உன்னோட பக்கம் ஹீரோ கத்திக்கிட்டே போக அவனை போக அட்டாக் பண்ண வரும்போது பதற ஹீரோ குறுக்காலும் போது கையை வச்சு தொடர்ந்துருவான் பாருங்க. போட்டு பயங்கரமான அடி அடிச்சிருவான். இவளுக்கு ஒரு பக்கம் தலையில கொட்டுது. எதுக்கு இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்க? உன்னை தனியா தான் அதே இடத்துல இருக்குன்னு சொன்னேன். இந்த வேலையெல்லாம் நீ பாத்தீங்கன்னா கண்டிப்பா செத்துருவேன். நேற்றுக்கு உன்னை கொண்டு இருக்கேன் தெரியுமா, நான் மட்டும் வரலனா? அவ உன்னொரு பக்கம் அழுதுட்டு இருக்கான். ஏன் இப்படி எனக்கு மட்டும் நடக்குது, என்னால தனியா எதுவுமே பண்ண முடியாதா? அப்ப நான் இந்த ஒன்னுக்கு உதவாதவாளா அப்படின்னு கேட்டுக்கினே அவ அழுவதில்ல. ஒரு இடத்துல பார்த்தா பசி அடிது அவளுக்கு. எனக்கு பசிதாடே குழந்தை மாதிரியா அழுதுட்டு இருக்குது. ஹீரோ கடுப்பா வரான். எதுக்கடி இப்படி அழுதுட்டு இருக்கேன்? சரி இங்க கம்முனு அழுவாத. எதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒரே டைமா இருப்போம். என்ன வாக்கேவா? வா உனக்கு காமிக்கிறேன் எப்படி ஒரு மீட்டை வந்து கரெக்டா எடுக்கிறதுன்னு. வரியா இல்லையா? சான்ஸ் கொடுக்கும் போதே வந்து பாரு. எனக்கு கடுப்பு ஏதாவது. வில்லேஜ்ல இருக்கவங்களும் உன்னை ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சர்ச்சிலையும் போய் கேட்டாச்சு, ஆர்பனேஜ்லயும் போய் கேட்டாச்சு. கண்டிப்பா உன்னை வந்து எங்கேயுமே சேர்த்துக்க மாட்டாங்களா? இதுக்கப்புறம் நீ ஏன் கூட தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். ஒழுங்கா வந்து இதை கத்துக்கிறியா இல்லையா? என் மைண்ட் மாத்தத்துக்குள்ள வந்துரு. இது கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுவா. அஜிபே ரொம்ப தேங்க்ஸ்ரா. என் துணியெல்லாம் ஆகி பண்ணாத கம்முனு. அதுக்கப்புறம் நிம்மதியா போயிடுச்சு. ஒலிவியாவும் பரவாயில்ல இப்ப அவ ரொம்ப நிம்மதியா இருக்க மாதிரி தெரியுது. அவளுக்கு இதுக்கப்புறம் நீ தான் நல்லபடியா பாத்துக்கிற போல. ஆமா என்ன பண்றது, ஒரு குழந்தையா இருக்கிறவள நான் கூட வச்சுக்கணுமா? வேற வழி இல்ல. அவளுக்கும் எங்க போறதுக்கு இடம் இல்ல. நானும் இந்த மாதிரி தானே சின்ன வயசுல கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டுன்ற போது என்ன மாதிரி இவ படத்தை என் கண்ணு முன்னாடியே, அதனாலதான் நான் டீம் அப் பண்ணேன். அவ பார்த்ததுல சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ முன்னாடி பார்த்தா நக்கல் காமிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா ரொம்ப சந்தோஷமா. ஹீரோ கடுப்புல ஏய் என்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டியா சாப்பிடுறியாடுன்னு திமுரு தானே உனக்கு, அட போடா சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கு அதனால மறந்துட்டேன், நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் சமைச்சு கொடுக்குறீங்க அவளுக்குன்ற மாதிரி உன பக்கம் ஹீரோ இவங்களை பார்த்து கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட்ல இவங்க நல்லா தூக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ மேல பார்த்தா யாரோ ஒருத்தங்க பெரிய கால தூக்கி போறாங்க. அவ வேற யாரும் இல்ல, நம்ம ஆளுதான் ரூபி தான். காலையில பார்த்தா அவளை எழுப்புறா, ஏ அஜிமே என்னடா நான் இவ்வளவு பெருசா மாறிட்டேன், டக்குன்னு பார்த்தா குட்டி ஆயிடுவா, என்னது நான் சின்னதாயிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல சமைச்சவங்களும் இவ ஒரு ஏன்ஷியன் காலத்துல வந்து ஒரு பெஸ்டான ஸ்பீஷிஸ், இவங்களா ரேரானவங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்படி என்ன ஆளு இவ தெரியலையே, அவ மாறும்போது என்ன பெருசா பார்த்தேன், நான் பார்த்தது 2 பெரிய பந்து தான். இதை கேட்ட உடனே அந்த சமைக்கிற பொண்ணு வெக்க வந்துடும், என்ன இதெல்லாம் பாத்துட்டானு ரொம்ப நல்லா இருந்தா நட்டாலியா, அதே மாதிரி ஒன்னு விட ரொம்ப பெருசா இருந்தா தெரியுமா, அட போடாட்ட மாதிரி. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடிடுவா. ஹீரோக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே, ஆஹா வந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு, இவங்க நமக்கு தான் சொந்தம். அதுக்கப்புறம் ஹீரோ ஏண்டி சீக்கிரம் சாப்பிட்டுனா கிளம்பல மாட்டேன்னு தெரியுங்க, கவலைப்படத்துறாண்ணா ரெடியா இருக்கா, என்ன இவ ஓவர் கான்பிடன்ஸா இருக்கா. அதுக்கப்புறம் அட்வென்ச்சரிங் கிளம்புறதுக்கு முன்னாடி 10 ஒலிபியா கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறான். அப்பனா இவ ஏன்ஷியன்ட் ஸ்பீசிஸ்ல ஒருத்தியா, நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நான் இவளை பத்தின ரிசர்ச் லைட்டா பண்ணி பாக்குறேன், அப்புறமா நான் சொல்றேன் இவளை பத்தின டீடைல் எல்லாம். அப்புறம் இவ மாறும்போது நீங்க என்ன பெருசா கண்டிங்க, அது கண்டது என்னன்னா பெரிய பந்துகள் 2 தான். கடுப்பாயிட்டு அவளும் இங்க பாரு, அது விஷயத்தை வந்து அடல்ட் ஆனா எல்லாருக்குமே வர விஷயம் தான், இது நம்ம புதுசா சொல்லிட்டு இருக்க, ஐயா இவ என்ன இப்படி கேட்டுட்டா, அப்பனா நீ பொம்பளை தூக்கி எடுத்து இப்படிதானே தெரியுற எல்லாருக்கிட்டே சொல்லினேன். அதுக்கப்புறம் இவரு அவகிட்டே கேட்கறான், என்னடி ஒரு மாறினேன், எதனா ஒரு விஷயம் தெரிஞ்சதா, எப்படி மாறினாச்சு, எனக்கு நல்லா தெரிஞ்சதா, நைட் ஃபுல்லா நல்லா வயிறு ஃபுல்லா மீட் சாப்பிட்டல, அதனாலதான் இதை ஒண்ணு சொல்லிட்டு சாக்கா, அப்பதான் அடுத்த முறை நல்லா சாப்பிடுவேன். சரி விடுங்க, இதை பத்தில 2 பேரும் போட்டு பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க வேலைக்கு கிளம்புங்க. அதுக்கப்புறம் ஒலிவியாவும் சரி இன்னைக்கான வேலை என்ன பார்க்க போறீங்க, வேணா ஐடியா கொடுக்கிட்டா, வில்லேஜுக்கு சுத்தியும் நிறைய ஆர்ப்ஸ் எல்லாம் இருக்கு, அதை போயிட்டு கலெக்ட் பண்ணி கொண்டு வரீங்களா காட்டுல, அந்த வேலையெல்லாம் இந்த குழந்தைக்கு கொடுங்க, அவளுக்கு தான் கரெக்டா இருக்கும், எனக்கு ஃபைட் பண்ற மாதிரியான வேலைகள் கொடுங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு ஏற்ற வேலையை கொடுக்கறதுல நான் பாத்துக்கிறேன், நீ கவலையே படாதா அஜிமா. அதே மாதிரி ரியோ ரிஸ்வார்டு பாத்துக்கோ, அவனை எதனா என் கடை தப்பா நடந்துக்க பாட்டேன், இன்னைக்கு நைட்டு அவனுக்கு போலந்து குத்திடுவான் தேயத்துல, அப்புறம் வாழைப்பழம் எல்லாம் துண்டு துண்டா தான் கிடக்கும் எங்க முன்னாடி, நல்லா பொறுத்து. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேருமா சேர்ந்து டஞ்சனுக்கு தான் திரும்ப வந்திருக்காங்க. டேய் நேத்து இதை பார்க்கும்போது ரொம்பவும் பர்ஃபெக்டா இருந்துச்சுடா, இன்னைக்கு என்னடா இது சோர்வா இருக்க மாதிரி தெரியுது, இங்க பாரு வந்த வேலை என்னமோ இது அடிக்குதான், அதனால ஒழுங்கா இந்த வேலையை பாரு, தேவையில்லாத அதெல்லாம் பேசிட்டு இருக்காது. என்னது நான் இதை கொல்லணுமா, ஆமா நீ கொல்றதுக்கு தான் உன்னை இங்க கூட்டணும் வந்தா, இது வீக்கான மாதிரி தான். டேய் என்னடா விளையாடுறியா, என்னமா கதையா இருக்கு, நீ தானே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்லிட்டு இருப்ப, ஓவர் கான்பிடன்ஸ் காலையில இதெல்லாம் அதுக்கு தான் இது, போ சண்டை போடு, இந்த பெரிய வீரனாச்சு, என் கூட இருக்கணும்னா நீ தாண்டி இதெல்லாம் பண்ணி ஆகணும். சரி ஃபீல் பண்ணாத, நான் கண்டிப்பா இதை தோக்கடிச்சு நிறைய இதெல்லாம் பாத்துக்கிறேன்டா, வாயில சொல்லாத செஞ்சு காமின்ற மாதிரி சொன்ன உடனே என்னடா ஆச்சிங்க பத்திரியா, எனக்கு இதை பார்த்தலாம் பயம் இல்லடா, கொல்றா மாதிரி அவன் வேகமா போக ஹீரோ பழமனாடே வெயிட் பண்றே. அது வந்த உடனே பார்த்தா இவ்வளவு பிடிச்சி இழுத்து உள்ள போடுது, சொல்றது கவனி ரியோரி, நீ எதுவும் சொல்லதாவ, அப்ப நான் உங்ககிட்ட சொல்றது பிரயோஜனம் இல்ல, சொல்றது கவனி, நான் போயிட்டு திரும்பி அடி பண்ற மாதிரி ஓட, டேய் சொல்றது கவனிடி. அப்படியே காமெடி போகுது, அந்த வீக்கான மான்ஸ்டர் ஸ்லைம் கூட அடிக்க முடியாம திணறாந்ததுல அதுதான் போட்டு அவளை குமரி எடுக்குது. ஹீரோக்கு இது ரொம்பவும் போர் அடிக்குது, இவன் ரொம்ப உழைப்பாளியா தான் இருக்கான், ஆனா அந்த உழைப்பை எப்படி போடணும்னு தெரியாத முட்டாளா இருக்காளே. ஆனாலும் என்ன மாதிரி பேரண்ட்ஸே இல்லாம வாழ்ந்த ஒரு தீயா இருக்கிறதுனால என்னால இவளை கைவிட்டுட்டு போக முடியல, இவளுக்கு இன்னும் நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்து பர்ஃபெக்டான ஆளை மாத்தினா கண்டிப்பா ஃபியூச்சர்ல இவன் எனக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். என்ன மன்னிச்சிட, நிறைய முறை நான் சொதப்பிட்டேன், சரிவா டைம் ஆயிடுச்சு போய் லஞ்ச் சாப்பிடலாம், சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ போகும்போது அவளை பாக்குறான், அவன் சந்தோஷமா தான் வரா. அதுக்கப்புறம் வந்து நல்ல இடமா ஹீரோ பார்த்துட்டு ஏன்பா நீங்க உட்காரு நம்ம சாப்பிடலாம், நட்டாலியாவுடைய இந்த ஸ்ட்ராபெரி பிரெட் வந்து சூப்பரா இருக்கும், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுமான்ற மாதிரி ஹீரோ காட்ட, அவ ஒரு நிமிஷம் கம்முனே இருக்கா, என்னடி ஆச்சு உட்காரு 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், இல்லடா ரியோரிக்கு இன்னைக்கு லஞ்ச் எதுவும் வேணாம் நீயே சாப்பிடு, ஏன் வேணாம், ஏன்னா இன்னைக்கு நான் எந்த விதமான பெரிய வேலைகளும் பண்ணதுனால நான் அந்த சாப்பாடை சாப்பிடறதுக்கு தகுதி இல்லாத ஆளு, அதனால கட்டாயமா நீ தான் அதை சாப்பிடணும் ஆச்சுமே. ஹீரோ இதை கேட்ட உடனே என்ன சொல்றதுனே தெரியல, யோசிச்சுட்டு இருக்கான், இவ எதுக்கு இந்த மாதிரி டக்குன்னு இப்படி சொல்லிட்டா, அப்போ நம்ம கண்டிப்பா எதனா ஒருத்தான விஷயத்த பண்ணாதான் நமக்கு ஒருத்தான விஷயம் கிடைக்கணும்ன்றது இவன் முடிவா இருக்கான். பரவாயில்ல, இப்படியாப்பட்ட நல்ல குணம் இவளுக்குள்ள இருக்கு, நான் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு குணத்தை யார்கிட்டயும் பெருசா பார்த்தது இல்லை, எல்லாருமே அடுத்தவன் செத்தா என்ன அவனுடையது நம்ம எடுத்துக்கலான்ற நினைப்புல தான் இருப்பாங்க, ஆனா இவ ரொம்ப வித்தியாசமானவ, இருந்தாலும் இவளுக்கு உண்மையிலேயே பசிக்குது, இவ மேலோட்டமா நம்ம எந்த ஒரு விஷயமே பண்ணாதனால நமக்கு எதுக்கு அந்த சாப்பாடுன்னு சொல்லிட்டு நினைக்கிறா, எக்கா இருந்த கூட எனக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறா, எனக்கு ஒரு லாயல்ட்டியா கூடவே ஒரு அன்பான ஃப்ரெண்டாவும் இருக்கும்னு நினைக்கிறா, கண்டிப்பா இவளை நான் விட மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ இந்த ஆத்தர் கிட்ட கத்திட்டு இருக்கேன், யோ எதுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வச்சு எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையா, டைலாக் ஏதாச்சும் ஏதுன்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா உடனே அந்த பொண்ணு கிட்ட இங்க பாரு இதை சாப்பிடு வைங்க, இல்லடா வேணாம் பரவாயில்லடா, இவ மனசளவுல வேணாம்னு சொன்னாலும் இவ வயிற்று வந்து பசிக்குதுன்னு எனக்கு நல்லாவே கேக்குது, இவளுக்கு வாயில ஊட்டி ஊத்தா கரெக்டா இருக்கும், ஒரு அப்பா மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் இவளுக்கு. உடனே ஹீரோவும் எங்க பாரு அட்வென்ச்சர்ஸோட ரூல்ஸ்ல ஒண்ணு என்ன தெரியுமா, நீ சாப்பிடாம அப்புறம் நீ வேலை பார்க்காம எப்பவுமே இருக்கக்கூடாது, உன்னுடைய லஞ்சை நீ இப்ப ஸ்கிப் பண்ற நல்லாவே தெரியும் தானே உனக்கு தெரியும், ஆனாலும் வயிறு பசி எடுக்குது அப்படின்ற மாதிரி அதுவே காட்டி கொடுத்தது, பரவாயில்ல சரி ஓகேவா நம்ம திரும்பி டஞ்சனுக்கு போயிட்டு அட்வென்ச்சரிங் பண்ணுவோம். உடனே பார்த்தா கடுப்பாயிட்டு அஜிமே உன்னுடைய லஞ்சை நீ ஏன்டா சாப்பிடாம போற. அதே மாதிரி அட்வென்ச்சர்ஸோட இன்னொரு ரூல் என்ன தெரியுமா, தன்னுடைய பார்ட்டியில இருக்கிற ஒருத்தர் சாப்பிடலன்னா கூட அது இன்னொருத்தரையும் பாதிக்கிறதுனால இன்னொருத்தரை சாப்பிடக்கூடாது, நீ என்னுடைய ஃப்ரெண்டுன்ற முறையில நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன், வேற வழியில் இப்படிதான் பண்ணி ஆகணும், என்னது சொல்றது என் உயிர் எடுக்கிறாங்க வந்து சொல்லிட்டு இறுதி நீ அந்த ஸ்லைமை டிஃபீட் பண்ற வரைக்கும் நம்ம இதை எடுத்து விட்டு வந்து திரும்ப லஞ்ச் எல்லாம் சாப்பிடக்கூடாது, இங்கிருந்து போறோம் அந்த ஸ்லைமை போட்டு தள்ளுறோம் 2 பேரும் ஒன்னா வந்து திரும்ப சாப்பிடுறோம், என்ன ஓகேவா. அவளுக்கு வரும் பாருங்க பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்த உடனே அவளுக்கு பிளான் எல்லாம் கொடுத்துட்டு பக்காவா போயிட்டு அடி சொதப்பிடாத பசி எடுக்குதாரு எனக்கு, ஓகே கவலைப்படாத
கவலைப்படாத நான் கரெக்டா போட்டு தள்ளிடுற மாதிரி அதுக்கப்புறம் ஹீரோ பிளான் போட்டு கொடுத்துட்டு அவ கரெக்டா அதை வந்து எக்ஸிக்யூட் பண்றான். ஒரு வழியா பார்த்து கொண்டுட்டான். நான் கொண்டுட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் கொண்ட சந்தோஷத்துல திரும்ப வரும்போது அந்த பிரெட் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனே பார்த்தா அவ ஹீரோடைய கையை பிடிப்பான். ஹஜ்மே நட்டாலியாவோட இந்த பிரெட் ரொம்ப சூப்பரா இருக்கா. ஹீரோவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. தனக்கு ஒரு நல்ல பார்ட்னர் தான் இந்த அட்வென்ச்சரிங்ல கிடைச்சிருக்காங்கன்னு அவன் யோசிச்சுட்டு அந்த இடத்துல கிளம்புறான். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ண வந்த இடத்துல பார்த்தா ஒலிவியாவும் என்ன மன்னிச்சிடுறா, நான் இவளை பத்தி எந்த விதமான விஷயத்தையும் ரிசர்ச் பண்ணவே இல்லை, பரவாயில்ல. அதுக்கப்புறம் பார்த்தா இவ ஸ்லைம் கொண்டுட்டான்ற விஷயத்த சொன்ன உடனே அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. சூப்பருங்க நீங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கையை பிடிச்சுன்னு வரது பார்த்துட்டு ஆஹா இது கண்கொள்ளாத காட்சியா இருக்கே. ஆமா என் கையை விடு ரியோரி போட மாட்டேனா அப்படின்ற மாதிரி அட்டகாசாங்க போயிட்டு இருக்கு. அப்பா பொண்ணு மாதிரில இவங்க 2 பேரும் பழகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு இருக்க. அதுக்கப்புறம் திரும்ப நைட் டைம்ல இவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஒலிவியா ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பாங்க. கண்டிப்பா ரியோரி எனக்கு தெரிஞ்சு லேட் நைட்ல உருமாறக்கூடியவன். அவளால அந்த ஒரு நைட்ல மட்டும்தான் ஃபுல்லா மெச்சூர் பாடியா மாத்த முடியும். அப்போனு எனக்கு தெரிஞ்சு அவ ஒரு சக்கிபஸ். அதுக்கப்புறம் பார்த்தா அவ கண் முடிக்க பாடியும் பார்த்தா நார்மலா மாறிடுச்சு. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஹஜ்மே அவகிட்ட நல்லபடியா தான் இருப்பான்னு நம்புறேன். எதுவும் எசக்க முசக்கா அவ பண்ணக்கூடாது. அவ இந்த இதில் பார்த்தா ஏதோ ஒரு விஷயத்த நினைக்கிறா போல உடனே ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா. அதோட அந்த ஒலிவியா ஹெல்ப் பார்த்தா உன்னோட பக்கம் அவங்க ரிசர்ச் பண்ணதுல இவ ஒரு சக்கிபஸா, அதாவது நம்ம ஊர்ல மோகினி சொல்லுவாள், மோகினி பை மாதிரி அந்த கதை தான் இவளும். அவ பார்த்தா இன்னொரு பக்கம் ஹஜ்மே பார்த்துட்டு அவன் பக்கத்துல இன்னும் க்ளோஸா போய் படுக்கிறான். அவ இன்னொரு பக்கம் ஹீரோட ஸ்மெல்ல மோந்து பார்த்துட்டு ஹஜ்மேவோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில கில்ட்டுக்கு 2 பேருமா போக ஹீரோ பார்த்தா சரியா தூங்கணும். ஒலிவியாவும் என்னடா ஆச்சு எதுனா பிரச்சனையா? ஒன்னும் இல்லப்பா, கெட்ட கனவுக்கு நேத்து கண்டனா அதனால எனக்கு தூக்கம் வரல. அது என்னன்னா ஒரு உள்பு மாஞ்சருக்கு முன்னாடி மவுண்டன்ல அமனமா அதுக்கு முன்னாடி பயந்துட்டு உக்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படியா சரி அதை விடு. முக்கியமான விஷயம் ரியோடியோடைய ஸ்பீசிஸ் என்னன்றதை நான் கண்டுபிடிச்சேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சக்கி பஸ் நான் ஒரு சக்கி பஸ் தொட்டு அவளே ஷாக்காவா? அப்படின்னா என்னப்பா? அது ஒன் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் ஸ்பீசிஸ்ல ஒண்ணு. எந்த உலகத்துல ஹியூமனாய்டா உருவாக்கப்பட்டவங்க தான் ஹியூமன், பீட்ஸ், அப்புறம் எல்ஸ், அப்புறம் திராவஸ். இவங்க எல்லாருக்கும் இன்டெலிஜென்ட் எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டா தான் இருக்கும். ஆனா இவங்களையும் தாண்டி ரேரான ஸ்பீசிஸ் சில பேர் இருக்காங்க. அவங்க தான் வேம்பயர்ஸ், வேர்வுல்ஸ், அப்புறம் மெடுசா, தண்ணியில வாழக்கூடிய மெர்மெல்ஸ். அவங்கள மாதிரியான ஸ்பீசிஸ்ல நீயும் ஒருத்தி. ஹீரோக்கு கொஞ்ச நேரத்தில் கன்ஃபியூஷன் ஆயிடுவான். சக்கி பஸ் இவளை பத்தின இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் எதுவும் தெரியாது பண்ணுங்க. ஒலிவியா இந்த மாதிரி சொல்றது கேட்டுட்டு ஹீரோவும் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை வேற ஒருத்திக்கிட்ட கேட்டா கரெக்டா இருக்கும். ஆனா அவ கொஞ்சம் கிறுக்கு மெண்டலு, அதான் யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்து ஹீரோ சில நாட்கள் கழிச்சு அவளுடைய இடத்துக்கு கூட்டம் போறான். அவளை அங்க போனா ஒரே கூட்டமாகுது. என்னடா இது வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப கூட்டம் அதிகமா இருக்கு. அங்க பார்த்தா ஒரு பண்ணி பயலும். ஆஹா இந்த மாதிரியான ரகமான பொண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை என் வாழ்க்கையில. பொண்ணு உனக்கு இந்த காசு போதுமா? கொஞ்ச நேரத்துக்கு என் கூட வாயேன். ஹீரோ இந்த கதையெல்லாம் பார்த்துட்டு என்னடி பண்ணிக்கிறீங்க? விரோனிகா. பேரு பார்த்தா விரோனிகா. ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ்வளவு பார்த்துட்டு உன் வேலை என்னன்றத சொல்லு. இது போதுமா இன்னும் வேணுமா? உங்ககிட்ட இன்னும் இருக்கா? என்னது இன்னும் தரணுமா? ஆமா சாதாரண இந்த பிரான்ஸ் காயின்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்ல தம்பி. எனக்கு அதிகப்படியான கோல்டு காயின் தான் தேவை. இது கிட்டத்தட்ட ½ ஹவர் கூட பத்தாது. காசு இருந்தா இங்க வா, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணு. காசு இல்லைன்னா கிளம்பு. என்னடி திமிரு கட்டுறியா? இருக்கிற காசை கொடுக்கறோம், அதை வாங்கிட்டு என் கூட நேரத்து செலவழி. தேவையில்லாத கதையை பேசி என்ன கோவத்தை கலராத. எங்க பாரு உன்ன மாதிரியான ஆளுங்க மேல எனக்கு தொழில் அளவு கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு இந்த இடத்துல லோக்கல் ஆளுங்களை தான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அவன் கடுப்புல போட்டு அடிக்கிறது ட்ரை பண்ண பார்த்தா ஃபைட் போட்டு உட்கார வச்சிடும். உன்னை சும்மா விட மாட்டேனே. இங்க பாரு பிசினஸ் பண்ண வந்த இடத்துல தேவையில்லாம என் கூட விளையாடணும்னு நினைச்சேன். பன்னிகறி போட்டுருவோம் பாத்துக்கோ. உன்னை அடிச்சனா கூட ஒரு பையன் வந்து கில்ட்டு வந்து கேட்க மாட்டான். பரவாயில்லையா? தேவையில்லாம என் கூட பத்தனை வளர்க்காதறான்ற மாதிரி 4 சாதி வெளியே அனுப்புறவன. அதுக்கப்புறம் பார்த்த கூட நிக்கிற ஒரு பையனை தன்னுடைய சேரா மாத்தி உட்கார வைக்கிறான். ஹஜ்மே ஃபைனலி நீ வந்துட்டியா? ஆமா வெரோனிகா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற. என்ன நீங்க கரெக்டா பண்ணிக்கிற? அதுக்கப்புறம் வந்து நடந்த விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறது அவளும். ஓஹோ இந்த பொண்ணை பத்தி தான் அந்த லெட்டர்லயும் மென்ஷன் பண்ணீங்க இதுக்கு முன்னாடியே. ஆமா ரியோடியும் அந்த சேர் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற அந்த பையனை பார்த்துட்டு மிஸ்டர் என்னையா பண்ணிட்டு இருக்க? கீழே படுத்து நின்னையா போனோங்கிறவங்கள நான் உங்களுக்கு சேரா இருக்கேன். நெட்டாலியா பார்த்தா ஏமா நீ அதெல்லாம் பார்க்காதமா, இதெல்லாம் தப்பு. எப்ப என் சேர்லாம் பேச ஆரம்பிச்சு தெரியல. என்ன மன்னிச்சிருங்க மேடம். இவ பேர் ரியோரியா, உன்னுடைய கையை கொடுமா கொஞ்சம் செக் பண்ணி பாத்துருவோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ செக் பண்றதுல தன்னுடைய சின்ன பவர் தான் அவளுக்குள்ள செலுத்துவான். உடனே தொட்ட அடுத்த செகண்ட் திரும்ப பழைய மாதிரி அழகா மாறிடுவா பாருங்க. எல்லாரும் பார்த்துட்டு வாயடிச்சு போயிடுவாங்க. என்ன இவ இவ்வளவு அழகா இருக்கான்னு. டெஃபினெட்லி இவ சக்கி பஸ் தான்றது தெரிஞ்சு போயிடுச்சு. அதாண்டி எனக்கு தெரிஞ்சதுதான் நான் சொன்ன லெட்டர்ல. திரும்ப குட்டியா மாறிடுவா. எங்க நீங்க ரொம்ப நல்ல பவர் கொண்டு ஆளா இருக்கீங்க வெரோனிகா. ரியோரியோட பவர்ல எப்படி வெளிக்கொண்டு வரணும் உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம் போலீங்க. நீங்க ரொம்ப பெஸ்ட். முக்கியமா நீங்க எப்படி எனக்கு சக்திசாலியா மாறணும்ன்றத சொல்லுங்க. உங்களை மாதிரி நான் சக்தி வாய்ந்தவா மாறணும். அதுக்கு நீ கடினமா உழைக்கணும். ஓகே நீங்க என்ன ட்ரைனிங் கொடுத்தாலும் நான் பண்றது தயார் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா முதல் விஷயத்தை உனக்குள்ள வளர்த்துக்கணும். அது ஒரு ஆம்பளை நீ பார்த்த உடனே உனக்கு பிடிச்சு போயிடணும். உன் மனசுக்குள்ள இருக்கிற அந்த பதட்டத்தை எல்லாத்தையுமே தூக்கி எறியணும். அவனை உனக்கு சொந்தமாக்கிக்கணும். ஹீரோவுக்கு அவளுக்கு சுத்தமா புரியல. என்ன இவ பேசிட்டு இருக்க? ஹீரோவோ இவ இப்படிதான் இடக்க முடக்க பேசுற வினோனிக்க வாச்சு. இவளை நம்பி நான் இவளை கூட்டு வந்து தப்பு தான். இவ மென்ஷன் பண்ற ஆளு என்னதான் நினைக்கிறேன். அப்புறம் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு விரோனிக்கா. தேவையில்லாம உன்னை லெட்டர் எல்லாம் அனுப்பிச்சு இந்த இடத்துக்கு வர வச்சுட்டேன். உனக்கே நிறைய வேலைகள் இருக்கும். பரவாயில்ல
நான் இவ்வளவு பத்தின கியூரியஸ்ல தான் இந்த இடத்துக்கு உடனே வந்தேன். சரி ஓகே, உன்னுடைய டைம் கொடுத்ததுக்கு ரொம்பவும் நன்றி. அதனால இதுக்கு எவ்வளவு காசுன்றது சொல்ல நான் தரத்துக்கு தயாரா இருக்கேன். பரவாயில்லடா, நமக்குள்ளலாம் என்ன எப்படி பேசிட்டு இருக்க காசு விஷயம். ஆனா வேணாண்டா. சரி ஓகே, உண்மையிலேயே நீ தான்றதை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். ஏன் இப்படி சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி நீ பண்ண சம்பவத்தை பார்த்தேன், உங்ககிட்ட பண்ண அந்த மாதிரியான சம்பவத்தை நீ என்கிட்ட நடத்தி காட்டல. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். நல்ல வேலை நம்ம 2 பேரும் க்ளோஸ்ன்றதுனால நீ பெருசா என்கிட்ட எதுவும் இந்த மாதிரி நடந்துக்கல. அதுவே நல்ல விஷயம் தான். கவலைப்படாத, இந்த ஒரு விஷயத்தை நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அவ்வளவு வெட்டியான ஆளா நீ. அதே மாதிரி ஃபியூச்சர்ல எதனா காசு கிடைச்சுன்னா நான் திரும்ப செட்டில் பண்றேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி அவன் பார்த்தா குடிச்சதுல தேவையில்லாம வயர்ட்டு அவரை கடுப்பேத்திட்டு இருக்கான். பரவாயில்லடா, டைம் இருந்ததுனால ஒரு டைம் கொடுத்து வந்தேன். அதுக்கப்புறம் அவன் நல்லா சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் கடுப்புலயே தான் சாப்பிட்டுங்கிறா. வச்சுக்கிறா, உனக்கு எதனா ஒண்ணு பண்ணி ஆகணும்டா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ சரக்கு அடிக்குதுல, ரியோரியும் டேய் அஜிமே எனக்கும் அது வேணும்டா. ஏய் பொடுசே, நீ எல்லாம் இந்த வயசுல ஏதாவது சாப்பிடக்கூடாது, ஒழுங்கா கறி சாப்பிடு அப்படின்னு அவன் மேல அக்கறை காட்டிட்டு இருக்கான் ஹீரோவும். இந்த ஒரு விஷயத்த அவ பார்த்துட்டு பரவாயில்லையே, இந்த அளவுக்கு அக்கறை காட்டுறான் அவன் மேல அப்படின்ற மாதிரி அவன் பாக்குதுல. அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் காலையில இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது கதவை யாரோ தட்டுறதுனால அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ரியோரி கண்முழிச்சு போயிட்டு திறந்து பாப்பான். அங்க போனா இவதான் வந்திருப்பான். என்னப்பா காலையில வந்துட்டு இருக்க, என்ன நீ அப்படி பாக்குற, உன்னுடைய அவுட்ஃபிட் எல்லாம் பார்க்கும்போது பர்ஃபெக்டான விஷயம் தான் நடந்திருக்க போல. நேத்து என்ன ஜாலியா இருந்தீங்களா 2 பேரும்? ஹீரோவும் என்னப்பா எங்க கதை நடந்துட்டு இருக்கு, எது காலையில கத்திட்டு இருக்கேன். ஹஜ்மே, எதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து என்னுடைய ரியோரியை நான் வளர்க்க கூடாது, நான் அவளை பத்திரமா பாத்துக்கிறேன்டா. ஏன்னா எனக்கு இவ்வளவு மாதிரியான குவைட்டான இருக்கிற பொண்ணுங்களை தான் ரொம்பவும் பிடிக்கும்ன்றதுனால இவளை நான் என் கூட வச்சுக்கலாம் இருக்கேன். இவளுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, அழகா வேற இருக்கா, இவளுக்கான அந்த பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு. நான் வேலை பாக்குற இடத்துல இவளுக்கு பெரிய வேலையை போட்டு கொடுப்பேன். இவ எனக்கு கீழே வேலை பாப்பா, நான் இவளை நல்லபடியா பாத்துக்கிறேன். என்னது, இவ அழகா இருக்கலாம், இவளை நீ பாத்துக்க போறியா? ஆமாண்டா, இவளுக்கு அந்த அளவுக்கு அழகு இல்லையா, பொட்டன்ஷியல் இல்லன்னு சொல்றியா நீ? இவ சக்கி பசன்றதை மறந்துட்டியா? அது தெரியும் அஜ்மே, என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு. ஆனா ஹீரோவும் சாரி வெரோனிகா, ஆனா ஓஹோ புரியுது எங்கடா உங்ககிட்ட இருந்து இவ்வளவு பிரிச்சுட்டா நீங்க 2 பேரும் ஜாலியா நைட் ஆனா எதுவும் பண்ணாம போயிடுமேன்னு சொல்லிட்டு வருத்தத்துல தானே நீ இவளை விட மாட்டேன் என்கிட்ட. என்னடி பேசிட்டு இருக்க பைத்தியம், அப்படி எல்லாம் எதுவும் கிடையாது. ஒருவேளை இவ்வளவு உனக்கு பிடிக்கலையா அப்படி 2 விதமான ட்விஸ்ட் கொடுத்துறா. ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பத்தாதுக்கு வேற அவர் ரோரியும் என்னடா பண்றது, அஜ்மேக்கு நம்மள பிடிக்கலையோ, நம்ம வேஸ்டா அப்படின்னு அவ யோசிக்கிறா. இன்னொரு பக்கம் இவ விளக்கணமா யோசிக்கிறா. எப்படியாப்பட்ட ட்விஸ்ட் கொடுத்தம் பாத்தியா அஜ்மே, என்னையா நீ கலாய்க்கிற, இதுக்கப்புறம் தான் அவனை சூற விட போறேன். நீங்க பாத்தியா இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா, ஆனா நீ இவளை பத்தி எந்த விதமான விஷயத்தையும் அக்கறையா சொல்ல மாட்டேன். பாவம், இவகிட்ட இருக்கிற அழகு எல்லாமே அப்படியே வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இவளுக்குன்னு நீ பெருசா எந்த ஒரு விஷயத்தையும் பண்றதுல. ஏய் யார் சொன்னா, நீயே இவளை கூட்டணும், எனக்கு பிரச்சனை இல்ல. அப்பனா நீ அழகா இல்லன்னு சொல்றியா? ஏய் நான் அவனை அப்படி சொல்ல சொல்லிட்டு எசக்க பேசி எப்படி இருந்தாலும் பார்த்தா கடைசியில நம்ம ரியோரி தான் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுது. ஒரு கட்டத்துல ஹீரோவும் இவளுடைய உதவி இல்லாமையே நான் அட்வென்ச்சர் பண்ணுவேன், எனக்கு பிரச்சனையே இல்ல, நீ கூட்டணும் போன்ற மாதிரி இன்னொரு பக்கம் வந்து இவன் நல்லா இருக்கணும்ன்ற நினைப்புல தான் சொல்லுவான். ஆனா அவ பார்த்தா அவளுக்கு ஏத்தா போலயே அந்த பதில் வந்ததுல ரியோரி வருத்தப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவா. நமக்கு இதுக்கப்புறம் இவனுக்கு யூஸ் ஆக போகுதுன்ற நினைப்புல அஜ்மே நான் நினைச்சது நடந்துச்சு பத்தியா, என்ன மன்னிச்சிரு. ஏய் ஏடி இப்படி பண்றியா, உயிரோட தட்டி எடுக்கிற காலையில வந்து நீ தான் நேத்து சொன்னீங்க வேலை வெட்டி இல்லாத நான் வந்து உனக்கு தேவையில்லாம ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு பதிலடி இதுதான் கண்ணா. இதுக்கப்புறம் அவ ஏன் கூட தான் இருக்க போற பாரு. அதுக்கப்புறம் வந்து அட்வென்ச்சரிங் போகிறதுக்கு இவன் 4 பேரும் டஞ்சன் கூட போலான்னு பார்க்கும்போது ரியோரிய கேட்கறான், போலாமா இன்னைக்கு நீங்க எத்து காமிக்கிற. அவ பார்த்தா மூட் அவுட்ல இருக்கா. ரியோரி என்னமா ஆச்சு, இன்னைக்கு ரொம்ப மூட் அவுட்ல இருக்க. ரியோரி யூஸ்லெஸ் சொல்லிட்டல, அதனாலதான். ஆமா அவ அப்படிதான்பா சொன்னா, நீ என் கூட இருந்தேன்னா நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன் ரியோரி, நீ ஃபீல் பண்ணாத, நான் தான் இருக்கல. அவன் கிடக்குறான் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம வெரோனிகா போட்டு ஏத்தி விட்டு இருக்கா. உள்ள போகும்போதே பார்த்தா இன்னொரு பக்கம் வெரோனிகா கூட இருந்தான். அந்த பையனை பார்த்தா இவனை வெறுப்பேத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்த விஷயத்தை எப்படியாச்சும் மாத்தி அவனு இவ வேற தேவையில்லாம தம்முடைய வேலையில வந்து மூக்கு நடிக்கல, கடுப்பாகுதுப்பா அப்படின்ற ஒரு நினைப்புல பார்த்தா ஹீரோ போயிட்டே இருப்பான். அப்ப வரக்கூடிய ஒரு டிராப்ல இருந்து ஜம்ப் பண்ணி போயிட பின்னாடி வரவங்களுக்கு அலர்ட் பண்ணுன்ற ஒரு நினைப்புல போகாம டக்குன்னு பார்த்து திரும்பி எங்க கீழே பார்த்துவாங்க டிராப்ன்ற மாதிரி சொல்லுவோம். உடனே பார்த்தா இதுங்க 2 காலை வச்சுட்டுங்க டிராப்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் மாட்டி அந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு போலான்னு பார்க்கும்போது ஹீரோவும் அந்த இடத்த விட்டு போயிடுங்கிற மாதிரி காப்பாத்தலாம் போல. ஆனா வெரோனிகாவும் நீ கவலைப்படாத, அவன் நம்மள தேடி வரட்டும், நம்ம தனியா போயிட்டு உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க வேற ஒரு இடத்துக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த டிராப்பை போட்டு தட்டி கிடக்குறான். ஏய் திரும்ப வந்து தலை நான் அதே இடத்துக்கு போன மாதிரி பார்க்க இது ஜாமாயி ஒர்க் ஆகல. அப்ப வெரோனிகா கூட இருந்தவனும் இப்போதைக்கு எந்த விதமான மான்சஸோட நடமாட்டமும் இந்த இடத்துல டேஞ்சர் கூட தெரியல. ஆமா நம்ம இப்ப இருக்கிறது 10th ஃப்ளோர் தான், லோவஸ்ட் லெவல்ல இருக்கிறது எதுக்குமே மான்சஸ் அதிகமா வராது, நம்ம இன்னும் டீப்பா போனதான் வரும். வெரோனிகா கண்டிப்பா வந்து அதுக்கு கீழே தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரியா சொன்னேன். போறோம் இந்த பயபலி இந்த இடத்துல விட்டு போயிடலாமா, வேணா போறது ஒன்னாவே போட்டா கரெக்டா இருக்கும். ஏன்னா இவனுக்கு தான் வெரோனிகாவுடைய பிஹேவியர் எல்லாம் தெரியும், என்னென்ன பண்ணுவா எங்க என்ன பண்ணுவான்றது எல்லாமே தெரிஞ்சதுனால இவன் கூட இருந்தா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பொடிச்ச வேற நம்ம காப்பாற்றணும். ஏ நீ ரொம்ப ஆசமானண்டா, நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்க. உன் பேரு என்ன? என் பேரு தான் வீர தீர சோர ஸ்வீனி. சாதாரண ஸ்வீனிக்கு எவ்வளவு பில்டப் பாத்தியா. சரி ஸ்வீனி ரொம்ப தேங்க்ஸ், வா நம்ம போயிட்டு வெரோனிகாவை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமா போகும்போது இவங்க 2 பேரும் இதே இடத்துல வந்துட்டு இருக்க. வியரியும் வெரோனிகா நீங்க கவலையப்படாதீங்க, எனக்கு பின்னாடி இருங்க, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன், நான் ஒரு அட்வென்ச்சர்ல ஓகேமா. அவள் லைட்டா பயந்து போறதுல பார்த்தா இவன பக்கம் அவளை வெறுப்பத்தலாம் சொல்லிட்டு அங்க பாருங்க பாஞ்சரு எங்க எங்க எங்கன்னு சொல்லிட்டு பாக்குற. சாரிமா அங்க இல்ல. அப்படியா, நான் ஒன்னும் பயப்படல, இப்பதான் முறையா அதனாலதான். அவட அங்க பாரு அப்படின்னு பயமத்து அவன பக்கம் திணறா. பாவம் இவன் பயப்படுறா, ஆனா பயத்தை வெளியே காமிச்சிக்காம சீனா போடுறான். இவ கூட விளையாடுறது ரொம்ப நல்லா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு இதே மாதிரியான விஷயத்துல பல வகையில இருந்து இவளுக்கு சொல்லி கொடுத்தா கரெக்டா இருக்கும். என்ன ரியோரி பயப்படுறியா நீ? என்னது ரியோரி பயப்படுறாளா? இல்ல நான் ஒரு அட்வென்ச்சர், பயம்னால என்னன்னு தெரியாது எனக்கு. அப்படி ரியோரி நீங்க சூப்பர். பயம்னா எப்படி இருக்கணும், அந்த ஒரு சமயத்துல உடம்பும் அசையாது மைண்டும் அசையாது, எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிடும். பரவாயில்லையே ஹஜ்மே நல்லாவே நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் அவ பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது பார்த்தா
பார்த்தா முன்னாடி ஒருத்த வந்து கொரில்லா மாதிரி நின்னுங்க. அவ அப்படியே ஃப்ரீ சைடுவா சொன்ன விஷயத்தையே அங்க பண்ணிட்டு இருக்கா. பாடி அசையல, மைண்ட் அசையல. அது அட்டாக் பண்ணது பாயும் போது பார்த்தா இவங்க இன்னொரு பக்கம் பாஞ்சு போயிட்டு ஒரே ஒரு குத்து கொடுப்பாங்க. அது பறந்து போய் பாதாளத்துல விழுந்துரும். எப்படி கெத்தா பண்ணனா நீங்க ஒண்ணு வேற லெவலு, நீங்க தான் என்னுடைய ஆசான குரு. பாத்தியா அழகான வெரோனிகாவுடைய ஃபேஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஃபேஸ் இருக்கு, முரட்டுத்தனமான ஃபேஸ். நீ உறைஞ்சு போயிட்டியா ரியோரி? இல்ல சரி ஓகே இல்ல நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்க, இருங்க நான் யாரும் காமிக்கிறோம், வாங்க ஒன்னா போய் அட்வென்ச்சர் பண்ணுவோம். பொறுமையாரு ரியோரி, அவசரப்பட்டு போவாத. அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாம இவ்வளவு ரொம்ப சீண்டி விட்டும் போலயே, கோபத்துல போயிட்டு இருக்கா. இவ்வளவு போயிட்டு தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ ஓடலான்னு பாக்க ஓடவை பார்த்தா உடனே பதறி அடிச்சுன்னு ஓடி வருவா. அங்க பார்த்த பெரிய சேர்த்து ஒத்த கண்ண வந்துட்டு இருக்கான். ஏய் அழுவாத ரியோரி, அந்த மான்சர் ஒன்னும் பெரிய லெவல எதுவும் பண்ணாது, வா. பயமா இருக்கே, நீ ஒரு அட்வென்ச்சர் மறந்துட்டியா? ஆமால நான் ஒரு அட்வென்ச்சர். அதுக்கப்புறம் அவ தைரியமா இருக்கிறத பார்த்துட்டு இவ ஸ்மைல் பண்ண, எந்த சைடு எக்ஸிட் இருக்குன்னு தெரியல மாதிரி அவன் பக்கம் பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா ரியோரி தன்னுடைய பவரை பயன்படுத்துவா. அதெல்லாம் பெரிய பவர்லாம் கிடையாது, ஹீரோ சொன்ன அந்த சர்வைவல் இன்ஸ்டன்ட் தான் பயன்படுத்துவா. லெஃப்ட் சைடு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு போவாங்க. ஏய் எதை வச்சு சொன்ன லெஃப்ட் சைடுன்னு? காரணம் என்னன்னா என்னுடைய அட்வென்ச்சர் இன்ஸ்டன்ட் தான் என்ன அலர்ட் பண்ணிச்சு லெஃப்ட் சைடு போக சொல்லி. அப்படியா, நீ வேற லெவல் தான், ஒரு பிரச்சனை இல்லை, வாங்க எப்படியாச்சும் எக்ஸிட் கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு உள்ள போக அங்க பார்த்தா ஒரு குகைக்குள்ள போயிட்டு மாட்டிக்கிறாங்க. அங்க முன்னாடி பார்த்தா ஒரே ஒரு பொட்டி தான் இருக்கு, அந்த பொட்டியும் பார்த்தா காலியா இருக்கு. அட கடவுளே, நான் இந்த இடத்துல எக்ஸிட் இருக்கும்னு நினைச்சு வந்தேன். நம்ம இதே தான் சாக போறோமா? என்னால இவங்களும் சேர்ந்து சாக போறாங்களா நினைச்சேன். ரியோரி எப்பவுமே ஒரு அட்வென்ச்சர் ஆகக்கூடிய தகுதி இல்லாத பொண்ணு தான். நான் ஒண்ணுத்துக்கு உதவாதவன். இந்த பொட்டிலயும் ஒண்ணு இல்ல, இருந்தாலும் நான் தேவலமா அழுதுட்டு இருக்கேன். நான் எப்படியாச்சும் இவங்களையாச்சும் காப்பாற்றணும். அதனால வெரோனிகா நீங்க அந்த பாக்ஸ் குள்ள போய் ஒளிஞ்சுக்கோங்க, இந்த மான்சர் கிட்ட நான் சண்டை போடுறேன். என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு தலைமலை கொத்துட்டு வா, ரெண்டு பேருமா போயிட்டு உள்ளே உட்காந்துப்போம். அது வந்த உடனே யாரும் இந்த இடத்துல இல்லன்னு சொல்லிட்டு திரும்ப ஓடிடும். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமா அங்க போய் உட்காரும் போது திடீர்னு பார்த்தா அவருடைய ஸ்வாடோ கீழே விழுந்துரும். என் ஸ்வாடு ஏய் பாத்துக்கலாமா? அது கிட்ட வந்த உடனே பார்த்து உடனடியாக உள்ள போனதுல அதுக்கப்புறம் அது அந்த இடத்துல வந்து தேடி பார்த்துட்டு இருக்கு. கவலைப்படாத, அது ரொம்ப ஸ்மார்ட்டான ஸ்பீஷிஸ் எல்லாம் கிடையாதுனால நம்மள ஈஸியா கண்டுபிடிக்காது. ஆனா ரியோரி ஒரு பக்கம் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் வருத்தப்பட்டு இருக்கா. நீ ஒரு அட்வென்ச்சரரி, எதுக்கு தேவையில்லாம ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்க? உன்னால முடியும், உன்னாலதான் இவ்வளவு தூரம் வந்து நம்ம இப்படி பாதுகாப்பா இருக்கும். இல்ல நான் என்னமோ சின்ன பொண்ணா தான் இருக்கேன். எங்க பாரு, நீயும் நானும் ஒரே ஸ்பீஷிஸ் தான், அதை மறந்துடாத. உனக்கு பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு விஷயத்த நான் கரெக்டா சொல்லி தரேன். ஆனா அதுக்கு ஒரே ஒரு வழி, உன்னுடைய அழகை தான் நீ பயன்படுத்தணும். அந்த இன்னொரு பக்கம் வந்து ஹீரோ சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஒருவேளை அவன் சொன்னது போல அந்த அட்வென்ச்சரிங் வேலை ரொம்ப கஷ்டமானதா, அவனாலேயே தனியா சமாளிச்சுக்க முடியுமா? நம்ம அவனுக்கு ஒரு தொல்லையா தான் இருக்குமோ? இவங்க சொல்றது போல ஒரு அழகு தேவதையா மாறினா நம்ம இந்த வகையில நம்ம ஸ்மூத்தாவே காசு சம்பாதிக்க முடியல. ஆனா எனக்கு அஜுமே விட்டு வரதுக்கு விருப்பம் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்த குகைக்குள்ள ஹீரோ டக்குன்னு அந்த வந்துட்டான். அட கடவுளே, சைக்ளோப்ஸ் பேபி அது. அதுக்கப்புறம் அது கூட ஃபைட் பண்றதுல ஹீரோ பார்த்தா ஒரு அடியா வெறி ஆயிட்டு போயிட்டு அது கூட போயிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிறான். கடைசியில பார்த்தா ஒரே ஒரு அடி கொடுத்து மட்டையாகிடுவான். அந்த இடத்துல வந்து ஹீரோ டக்குன்னு இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சந்தேகத்துல பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அவருடைய ஸ்வாட் அந்த இடத்துல கிடைக்கும். ரியோரியோட ஸ்வாட செய்து ஒருவேளை இந்த மான்சர் அவங்கள சாப்பிட்டுச்சோ, ரியோரி என்னடி எப்படி என்ன விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கான். என்ன மாதிரி இவ்வளவு அனாதையா இருந்தவதான், நான் இவளுக்கு ஒரு துணியா இருந்துருன்னு நினைச்சேன், ஆனா இப்படி போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஹீரோ ரொம்ப கோவத்துல இருக்கான். அந்த ஒரு சமயத்துல பின்னாடி அந்த பாக்ஸ்ல இருந்து சவுண்ட் கேட்கறத பார்த்துட்டு போய் ஓபன் பண்ண, அடேங்கப்பா வந்துட்டியா, உனக்கு வரதுக்கு. ஏய் ரியோரி நல்லா இருக்கியா நீ? அஜுமே என்ன மன்னிச்சிடு, நான் அழக்கூடாது, என்ன மன்னிச்சிடு. ஏன்னா ரியோரி ஒரு அட்வென்ச்சரர், நீ தாண்டி சரியான ஜோடி எனக்கு. அஜுமே வாடா போயிட்டு அந்த ஆட்கள்லாம் போயிட்டு கொள்ளுவோம், போலாமா? எல்லாத்துக்கும் ரெடியா? கஷ்டமா இருக்குமே வேலை, பரவாயில்லையா? எல்லாத்துக்கும் ரெடி தான், போலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா பேசுது. வெரோனிகா பார்த்துட்டு என்னதான் நான் பண்ணாலுமே கடைசியில அவன் நிக்க போற இடம் அவன் கூட மட்டும் தான் தெரிஞ்சு போயிடுச்சு. கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் சரியான பார்ட்னரா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டஞ்சன்ல சில வேலைகளை வந்து ஹீரோ சொல்லி கொடுக்கல, அதை அப்படியே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்புறம் வெரோனிகாவும் என்னுடைய பார்ட்னரா இந்த சேர் எங்க ஸ்வீனு, அவன் பார்த்தா பாம்பு கிட்ட தூங்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க அந்த டஞ்சனை விட்டு வெளியே வந்துட்டு இப்ப திரும்பியும் சரக்கு அடிக்கிறாங்க. ஹீரோ நல்லா சாப்பிட, ஏன்டி இன்னும் சாப்பிடாம இருக்கேன் ரியோனியை பார்த்து கேட்க, இல்லப்பா நான் இந்த முறை எதுவும் பெருசா பண்ணல, அதான் அஜுமே சாப்பிடல நானு. ஏய் வாய மூட சாப்பிடு, பெரிய வேலையை நீங்க பாத்துட்டு வந்திருக்கோம். போன முறை சொன்ன அதே சாக்கு போக்க தான் இப்பயும் சொல்லிட்டு இருக்க. நீ ஒரு லூசா? எல்லா முறையும் நீ எப்பவுமே சிரிச்சுட்டே தான் வேலை பார்க்கணும், அழவே கூடாது. அஜுமே ரொம்ப தேங்க்ஸ், நீ ரொம்ப நல்லவன்டா, நான் உங்க கூடிய தானே இருப்பேன், உன்னை விட்டு பெரிய மாட்டேனா அப்படின்ற மாதிரி அவ போட்டு தாமடியா பேசிட்டு இருக்குது. வெரோனிகா பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் லைட்டா பொறாமையா இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி அமையலையே அப்படின்ற ஒரு நினைப்பையும் தாண்டி அவங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுக்குற வகையில தான் பாத்துருக்கான். எப்படியோ நான் வச்ச டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்க. என்ன டெஸ்ட் எது பாஸ் பண்ணிட்டேன்ற? ஒண்ணு இல்ல, அன்னைக்கு கொஞ்சம் திமிர பேசணும்ல, அதுக்கு பதில் அடியா உன்னை நான் இவ்வளவு வச்சு ஏங்க வச்சேன். இதுல தெரிஞ்சு போயிடுச்சு நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸா இருக்கீங்கன்னு. ஏய் வெரோனிகா தேவலாம் யோசிச்சு என்ன கொடு பேசாத அப்படின்னு ஹீரோ சாப்பிட்டு திணறான். அதோட இந்த ஹீரோ பார்த்தா ஒரு மார்க்கெட்டை கூட்டு வந்திருக்கான் ரியோரியா. ஏய் அஜுமே என்னடா இது இவ்வளவு கூட்டமாகறாங்க இங்க மட்டும்? ஏய் இதுதான் டஞ்சனோடைய மார்க்கெட், இந்த இடத்துல தான் எல்லா விதமான ஆட்களும் வந்து எல்லா பொருட்களையும் வைப்பாங்க. நம்ம டஞ்சன்ல எடுத்து வர ரேரான பொருட்களை கூட இந்த இடத்துல விற்கலாம் வாங்கலாம். நிறைய மெர்ச்சன்ஸ் இந்த இடத்துல தான் வருவாங்க. புதிய அட்வென்ச்சர்ஸ் இந்த இடம் ரொம்பவும் சூப்பரான இடமா இருக்கும். ஆமா இவ எங்க போயிட்டா? அதுக்கப்புறம் பார்த்தா யாரோ ஒருத்தங்கிற சாப்பாடை பார்த்துட்டு இது பார்க்க நல்லா இருக்கு, ஏமா எனக்கு ஒண்ணு கொடுப்பியா? ஏய் உனக்கு துணி வாங்க வந்திருக்கும், அதுக்கெல்லாம் என்னால காசு செலவு பண்ணிட்டு இருக்க முடியாதுவா? ரியோரிக்கு வயிறு கபான்னு இருக்கு, ஒன்னு வாங்கி கொடுத்தாதான் உனக்கு. இந்த வேலையை பார்த்தது நானா நீயா என் துணி அரிச்சது? அவ அந்த மாதிரி சொல்றதுல நடந்த விஷயத்தை காமிக்க ஹீரோ தான் பார்த்தா இந்த ஃபயர் மேஜிக் கிறிஸ்டலை பயன்படுத்தி அவ துணி அரிச்சு விட்டுருப்பான். அது உண்மை சொல்லனா ஈரமான துணியை நான் ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அது அப்படி போயிடுச்சு கிறுக்கத்தனமான ஸ்டோனை வச்சு. டேய் அங்க போற சூப்பரா இருக்குது, டேய் எங்கடி போற தலைவா? அதுக்கப்புறம் பார்த்தா அவ ஒரு ஆப்பிரிக்கா காட்டுவாசி கிட்ட போயிருக்கான். இந்த மூட்டு ரொம்ப நல்லா இருக்கு, இதுக்குள்ள என்னமா இருக்குன்றது என் உள்ளுணர்வு சொல்லுது. கண்டிப்பா இது என் கூட கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். பரவாயில்லையம்மா உனக்கு நல்ல கண்கள் தான், சரியா கண்டுபிடிச்சேன். இந்த மூட்டையை வச்சு நீ என்ன பண்ண போற? அடக்காக்க போறியான்னு? எங்க பாரு தம்பி,
கண்டிப்பா சொல்றேன், இந்த ஒரு முட்டையை நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஆமா, அவர் சொல்றது உண்மைதான், இது நம்ம கூட வச்சுக்கலாம்டா, இது என்னுடைய ஃப்ரெண்டுடா. ஆமா தம்பி, இது மட்டும் உனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா இன்னும் நிறைய ஸ்பிரிட்ஸோடைய பவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஓ ஸ்பிரிட்ஸா, இந்த ஆளு பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கான், வாரி அவரி கிளம்புவோம். டேய் வேணாடா அஜுமே, எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போடா. டேய் வேணாடா, இதை வச்சு நீ என்ன பண்ண போற? டேய் என்னுடைய உள்ளுணர்வு சொல்றதுடா, இது நம்ம கூட வச்சீங்கன்னா கண்டிப்பா யூஸ் ஆகணும். உண்மையாவா? ரியோரியா நம்படா ப்ளீஸ்ரா. வேற வழி இல்லாம ஹீரோ கடுப்புல வாங்கி கொடுத்துருவான். எனக்கு நல்ல லாபம் சொல்லிட்டு அந்த காட்டை வச்சு சொல்றதுல அதுக்கப்புறம் வாங்கிட்டு வரும்போது அஜுமே கிட்ட, அஜுமே நீ வாங்கி கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். ஹீரோக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. அவரோட ஸ்மைல பார்த்த உடனே அவன் ஹாப்பி ஆவன். சரி இதை எத்தனை போயிட்டு சமைச்சு சாப்பிடுவோமா? டேய் இது சாப்பிட்டு ஒன்றும் கிடையாதுடா. அந்த டைம் பார்த்தா திடீர்னு ஒரு பொண்ணு வந்துட்டு மோதத்துல என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பாட்டின்றவங்க அந்த இடத்துக்கு தொத்தின்னு வரதுல இவ பயந்துட்டு அந்த இடத்தோட ஓடிடுவா. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களுடைய ஹோட்டல்ல புது துணி போட்டு வந்துடுற எல்லாரும் இவளை பார்த்து பாராட்டு இருக்காங்க. நல்ல சாய்ஸ் தான் பண்ணிருக்கான். என்னடா அஜுமே வர வர உன் டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கு? இங்க பாரு, நான் ஒன்றும் கிடையாது வெரோனிகா, நட்டாலியா தான் எனக்கு சஜஸ்ட் பண்ண, அதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன். பரவாயில்லையே, சரி ஓகே டஞ்சனுக்கு சாப்பிட்டு கிளம்புவோன்ற மாதிரி ஹீரோ ரெடியா இருக்கும் போது அந்த டைம் பார்த்தா அவ ஹீரோடைய தட்டில் இருக்கிற அந்த முட்டையை பார்த்துட்டு, டேய் என் முட்டையை ஆம்லெட் போட்டியாடா அப்படின்ற மாதிரி அவ வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஆசையா வளர்த்து உழுவுலது எதனா டிராகனு எதனா வரும்னு என்னால இப்படி பண்ணின்ற மாதிரி வருத்தப்பட்ட. ஏய் முட்டாள் மாதிரி பேசாதரி, உன்னுடைய முட்டை நீ அன்னைக்கே சொல்லிட்டு சாப்பிட்டு கிடையாதுன்னு, அதனால அது இங்க இருக்கு பாருன்ற மாதிரி கொடுக்க. அஜுமே நீ ரொம்ப நல்ல வேண்டாம். சரி வா உடனடியாக அட்வென்ச்சரிங் பண்ண கிளம்புவோம், நமக்கு டைம் இல்ல. ஏய் இதே துணியெல்லாம் போக முடியாது, போலாம் இதே துணியில போய் அட்வென்ச்சரிங் பண்ண போறியா? இல்ல சரி சரி நான் போயிட்டு துணியை மாத்தினேன். என்னால நம்ப முடியல இவ இவ்வளவு ஆர்வமா இருக்கா. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா டென்ஷன்ஸ்ல எனக்கு அதிகப்படியான ட்ரெஷர் இருந்தா மட்டும்தான் எனக்கு பணமும் அதிகமா கிடைக்கும். இந்த எக்கை வாங்கறதுக்கே நான் அதிகப்படியான காசு செலவு பண்ணிட்டேன். அதனால அட்வென்ச்சரிங் பண்ண கிளம்பலாம். அதுக்கப்புறம் அங்க போனா பார்த்தா வழக்கத்துக்கு மாற இன்னும் நிறைய பேர் அந்த வந்திருக்காங்க அட்வென்ச்சரிங் பண்ண. இன்னும் பக்கம் ரியோரி காமிக்க அந்த ஸ்லைம் மாத்திரை இந்த முறை போட்டு தள்ளத்துக்கு திணறாங்க. அது பார்த்தா முடிக்குது. அவ அட்டகாசம் பண்ணி அது கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஹீரோ பார்க்க. இன்னொரு பக்கம் பார்த்து திடீர்னு இந்த பொண்ணு வரா. அவள் நம்ம ஹீரோவை பார்க்க, ஹீரோவும் இவளை எங்கேயோ பார்த்துருக்குமே இதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல இருந்து தானே இவ. அந்த டைம் உடனடியே இவ அந்த ஸ்லைமை கொள்றதுக்காக போக இவ திராவஃபாஜ் இவனா தனியா அந்த டஞ்சன்ல பண்ணிட்டு இருக்கா. மாதிரி ஹீரோ பார்க்க உடனே பார்த்தா அந்த இடத்துல அந்த ஸ்லைம் மாத்திரை அவரை முடிக்கிட்டு இருக்கு. என்ன யாராச்சும் வந்து காப்பாத்துக்கிற மாதிரி அவ கதை. இன்னொரு பக்கம் பார்த்தா ரியோரியும் மாத்திட்டு இருப்பா. பைத்தியக்காரிங்க என்ன இல்லாம உயிர் எடுத்து வராங்க. திரும்பி இன்னொருத்தியா கடவுளை ஏடா என்ன இப்படி சொல்லிக்கிறன்ற மாதிரி ஹீரோ கடுப்பு வரான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணுடைய பாட்டி இருக்கிற இடத்துக்கு கூட்டு வர அவங்க பாட்டி தலைமையில ஒன்று கொடுப்பாங்க. என்ன மன்னிச்சிரு தம்பி, கவலைப்படாதீங்க, நான் தான் ஹஜிமே ஷினோமி, நான் ஒரு லோக்கல் அட்வென்ச்சர் தான். உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி, நீ ரொம்பவும் அழகான குட்டி அட்வென்ச்சரை தத்தெடுத்தியாமே, உன் கூட நல்லபடியா பாத்துக்கிறியாமே. என்னது அழகானவளா, என்ன சொல்றீங்க, எதை சொல்றீங்க? அதான் கூட வச்சுட்டு இருக்கேன் அந்த பொண்ணு தான். பார்த்ததுக்கு என்னுடைய பேத்தியோ நீ காப்பாத்துறது ரொம்ப தேங்க்ஸ். இதை வச்சுலாம் பார்க்கும்போது நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அது எல்லாமே உண்மை தான். அந்த ரூமரு ஏங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க, அப்படிலாம் கிடையாது. இதுல எங்கேயும் தேத்தி விட போடியாம நான் வச்சுட்டு இருக்கேன் கூட. அது இல்லாம இவ்வளவு போயிட்டு அழகெல்லாம் சொல்லாதீங்க, அட்வென்ச்சரிங் பண்ண கூட தெரியாத. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க சாக்லேட் கொடுத்து வாங்கி சாப்பிட்டு அவ திமுறா. ஏய் நான் உன்னை பத்தி தான் கேவலமா சொல்லிட்டு இருக்கேன், என்னடா மானங்கிட்டு போயிட்டு இப்படி சாப்பிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க பாட்டியும் அவங்க பேத்திக்கிட்டு போயிட்டு, எங்க பாரு தேவையில்லாம திரும்பி டென்ஷன்ல போயிட்டு தனியா மாட்டி நீ உங்களுக்கு தொல்லை கொடுக்காத, அப்படி எல்லாம் பண்ண முடியாது, நான் போய் தந்துருவேன், உன்னால என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோ கிளவி அப்படின்னு நக்கல் காமிச்சு பார்க்க. ஏய் ஆனியா எங்கடி போற, எழுதி உன்னை சும்மா விட மாட்டேன் மாதிரி அவன் கத்த. என்ன மன்னிச்சிரு தம்பி, உண்மை என்னன்னா இவகிட்ட நான் ரொம்ப பாசமா தான் நடந்துக்க வேண்டியதா இருந்துச்சு. ஆனா இவ பண்ற தொல்லையால நான் அப்பப்போ கண்டிப்பேன். உண்மையை சொல்ல போனா இவருடைய பேரண்ட்ஸ் போனதுல இருந்து தான் இப்படி ஆயிட்டாங்க. ரியோரியும் என்னது அவங்க அப்பா அம்மா அவளுக்கு இல்லையா? உண்மைதான், அதுக்கான காரணம் ரொம்ப காலக்கணக்கு முன்னாடி தான் ஒரு மான்சர் அவங்களை கொண்டுடுச்சு. அதுல இருந்து இவ டஞ்சன் போறதுல ரொம்ப துடியாதான் துடிச்சிட்டு தனியா இந்த மாதிரி தான் எதனா ஒன்று ஏடப்படமா பண்ணிட்டு வருவா. இவ அடல்ட் ஆயிட்டு எல்லா விதமான விஷயங்களும் கத்துக்கிற வரைக்கும் நான் இவ கூடயே எப்படியாச்சும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இவளை பார்த்துக்கு தான் எனக்கு அப்புறம் ஆளுங்க யாரும் இல்லைன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். பேசாம என்ன எங்க இப்படி பாக்குறீங்க, என்கிட்ட எந்த விதமான பணம்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் ரியோரி வந்து அந்த இடத்துல கிளம்பி அவளை பார்க்க போறான். அவ பார்த்தா இன்னொரு பக்கம் அந்த இடத்துல இவளுடைய கிளானை சேர்ந்த அந்த இனத்தை சேர்ந்த அந்த திராவசன்றவங்க அந்த பிளாக் ஸ்மித் சொல்லக்கூடிய ஸ்கில்ல ரொம்ப கை தந்தவங்கன்றனால அவங்க பண்ற வேலைகளை உன்னிப்பா கவனிச்சிருக்கா. ரியோரி இந்த விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல இருக்க ரெண்டு பேரும் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கும் போதே பார்த்தா அதுக்குள்ள வந்து ஃபயர்ஸ் எல்லாம் வெளிப்பட, டேய் ஸ்பிரிட் வந்துருச்சுடா. ஆமா ஃபயர் ஸ்பிரிட் வந்துச்சு, அதை நம்ம உள்ள அடக்கி வைப்போம். அவனுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாலாம் செய்யல. ஏய் அவனுக்கு செம்மையா பண்ணிட்டு இருக்காங்க பண்ணலன்ற. ஆமா அது உள்ள ஏதோ ஃபயர் ஆட்டம் வந்துச்சு, அதுனது அதுதான் ஃபயர் ஸ்பிரிட்டா? ஆமா திராவன் கிராஃப்ட்மேன்ஷிப்ல இது ஒரு தனிப்பட்ட சூப்பரான ஸ்கில். இது மூலியமா நம்ம அந்த ஃபயர் ஸ்பிரிட் கிட்ட நம்ம கம்யூனிகேட்லாம் ஈஸியா பண்ண முடியும். கண்டிப்பா நான் ஒரு நாள் சக்திசாலியா மாறி இந்த ஒரு விஷயத்துல கை தந்தா மாறுவேன். அப்ப ஏன்டி நீ வளர வரைக்கும் உன்னால வெயிட் பண்ண முடியாதா? உண்மையா சொல்ல போனா எங்க பாட்டிக்காக தான் இதை பண்றது. அவங்க ஆல்ரெடி வயசு ஆயிட்டே இருக்கு, ரொம்ப நாளைக்கு அவங்க உயிரோடவும் இருக்க மாட்டாங்க. அதனால அவங்க இருக்கிறதுக்குள்ளேயாச்சு எப்படியாச்சும் இந்த ஒரு விஷயங்களை சீக்கிரமா கத்துக்கணும்னு தான் நான் முயற்சி பண்றேன். டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல, அவ்வளவுதான். இன்னொரு பக்கம் வந்து ரியோரியும் நம்ம ஹீரோ சொன்ன அதே விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. நீ உன தனியாலாம் கிடையாது, நீ கூட டீம் பண்ணி அழகத்தை நேத்துறன்ற மாதிரி சொல்லிருப்பான். உண்மைதான், ரியோரியும் ஆனியாவும் ரெண்டு பேருமே ஒண்ணுதான். ஏன் நீயும் நானும் ஒரே மாதிரி சொல்றேன்? அதுக்கான காரணம் உங்ககிட்டயும் பேரண்ட்ஸ் இல்ல, என்கிட்டயும் பேரண்ட்ஸ் இல்ல. நீ கவலையப்படாத, ரியோரி போயிட்டு ஹஜிமே கிட்ட உதவி கேட்கறேன், அவன் உதவி பண்ணுவான் நமக்கு. உண்மையாவா? ரொம்ப தேங்க்ஸ், நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தெரியுமா? அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்க கிட்ட வருவோம். ரெண்டு பேரும் எங்க போயிட்டீங்க? ஹஜிமே ஆனியாவும் இதுக்கப்புறம் நம்ம கூட தான் அப்படின்னு அவன் சொல்ல வருவோம். அப்படியா? இங்க பேரு உன் பேரு தானே ஆனியாக்கும். நீ தப்பா நினைச்சுக்கலாம், இதுக்கப்புறம் நீ எங்க கூடிய டஞ்சன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வரலாம், பிரச்சனையே இல்லை. ஒத்துக்கு நான் சூப்பரே. தலைவலியே இப்பதான் ஆரம்பம் சொல்லிட்டு ஹீரோ உன பக்கம் தலைப்பாட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இதுங்க ரெண்டு கொலா பண்ணி அந்த மான்சஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணி சண்டை போட ஆரம்பிக்க சிறப்பா பண்றாங்க சம்பவம் எல்லாம். ஆனியா நீ வேற லெவல், நீ தாண்டி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு ஒண்ணு மனமா நல்லா பேசுறாங்க. ஹீரோவும் இதை பார்த்துட்டு ரொம்ப ஸ்மைல் பண்றான்.
பரவாயில்ல 2 ஒண்ணு மண்ணுமா இருக்குங்க, நம்மள தொல்லை பண்ணாதுங்க. ஆனா இது பிரச்சனை இல்ல, இவங்களுக்கு தேவையான ஸ்பிரிட்டை இவங்க சூஸ் பண்ணணும், அப்பதான் பிரச்சனை. ஆனியாவும் பரவாயில்ல ரியோரி, ஹஜிமே எப்படி உனக்கு சண்டை போடணும்னு விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கான், ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆமா, அவனால முடியாத விஷயமே கிடையாது. அப்புறம் உன பக்கம் ஆனியா யோசிக்கிறா, இவனுக்கும் அவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்? ரியோரி, நீயும் அவனும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்? என்னடியாச்சு? நான் கேட்டதுல என்ன தப்பு? ஒண்ணு இல்ல வா ஆனியா, நம்ம போயிட்டு இன்னொருத்த கொள்ளுவோம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா அர்த்தத்துல ஒரு 3 பண்ணி மாந்திரம் பார்த்தா முயல் துரத்தின்னு வருதுங்க. எல்லாரும் வழியை விட்டு ஓடுங்கடா, காட்டு மிராண்டி மாஞ்சத்துல பின்னாடி துரத்தின்னு வருதுங்கடா அப்படின்னு பார்க்க முயலுங்க வேகமா ஓடி வருதுங்க ரெண்டும். என்னடா ட்ரெயினிங் எடுக்க வந்தீங்களா, மாஞ்சத்தை கொல்ல வந்தீங்களா, இப்படி பயந்து ஓடுறீங்க, நவுந்து போறோம். அதுக்கப்புறம் அந்த மாஞ்சம் வந்து திசை மாறி போகிறதுல அவனோட ஃபாலோ பண்ணி போகும்போது ஹீரோவும் ஆனியா ரியோரி 2 பேரும் வந்து செவத்து ஓட்டி நில்லுங்க. ஆனியா அதுக்கப்புறம் ரியோரி கூட்டின்னு போலாம் ட்ரை பண்ணும்போது அவ கால் தடிக்க கீழே விழும்போது அந்த முயலுங்க டக்குன்னு தப்பிச்சிடும். முயல் பயில டக்குன்னு பார்த்தா நம்ம ஆனியா தான் அந்த மாஞ்சர் கிட்ட தேவலாம மாட்டிப்பான். அந்த மாஞ்ச சீவல் நசுக்கி கொள்ளலாம் வரும்போது பார்த்தா திடீர்னு நம்ம ஹீரோ உள்ள பூந்து காப்பாத்திரும் அவளை. ஏண்டி உனக்கு ஒன்னும் ஆகலையா? அந்த டைம் இவளுக்கு ஒரு மழை இடம் நம்மள வந்து ஹீரோ மாதிரி காப்பாத்திறேன்னு அவ பார்த்தா ஹீரோ கேட்கறது எல்லாமே வெக்கப்பட்டு பேசிட்டு இருக்கா. இந்த ஒரு விஷயத்துல ஹீரோ பார்த்துட்டு கடுப்பாவரா. அவ கடுப்பாவா அதே செகண்ட்ல பார்த்தா அவளுடைய உள்ள இருக்கிற அந்த சக்கி பெசன்ட் பவர் எல்லாமே ரிலீஸ் ஆகுதுல. திடீர்னு அவங்கள பார்த்தா குளிர ஆரம்பிக்குது. என்னடா இங்க பயங்கரமா குளிருது, எவன்டா ஏசியை போட்டு விட்டது? எனக்கு தெரிஞ்சு வெரோனிகா எங்க இருக்கப்ப அவ பண்ண வேலையா தான் இருக்கணும். ஆனியா நீ நல்லா தானே இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனியா நீ நான் 2 பேரும் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, எப்படி நீ எனக்கு துரோகம் பண்ணலாம்? தேவையில்லாம எனக்கு துரோகம் பண்ற தரி அப்படின்ற மாதிரி அவ வெறியா கேட்கல. அவ பயந்துடா. இன்னொரு பக்கம் பார்த்தாலும் ஹீரோ பணம் பெற்ற வெரோனிகா எங்கடி இருக்க, எப்படி நீ இந்த ஏசியை பயன்படுத்தலாம், வெளியே வாரி அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு இந்த அனிமே பிடிக்கிறதுக்கான காரணம். அதுக்கப்புறம் பார்த்தா டஞ்சனுக்குள்ள அந்த ஒத்தக்கான சைக்கிளுக்கு மாத்திர பார்த்தா நம்ம ஹீரோவையும் ஆனியாவை துரத்தின்னு வரதுல ஒரு இடத்துல அதுங்கிறது தப்பி ட்ரை பண்ணும்போது ரியோரி பார்த்தா அவங்களை காப்பாத்திடுவா. ஹீரோவும் ஆனியாவும் ரியோரி கிட்ட நீங்க எங்களை காப்பாற்ற வந்து ரொம்ப தேங்க்ஸ், நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கன்ற மாதிரி புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஆமா நான் ரொம்ப ஸ்ட்ராங், நான் ஒரு ரியோரி அட்வென்ச்சர் அப்படின்னு அவன் சொல்றதுல என்னடா இவன் எப்படா இப்படிலாம் ஸ்ட்ராங் ஆனான்னு பார்த்தா இதெல்லாம் கனவு தான், கண் வச்சிருப்பான். ஆமா என் கையில அந்த டைம்ல வந்து என்னடா இது ஃபயர் பீரியட் ஆட்டம் ஏதோ ஒரு பவர் வந்துச்சு, அவ வெளித்தனமா திரிக்கிறா, நமக்குள்ள பவர் வந்துச்சு, மேஜிக் பவர் அவ்வளவுதான், எல்லாத்தையும் சூற வளர்னு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த காஃபி குடிச்சிட்டு இருக்கும் போது அஜிமே உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னால மேஜிக்கை பயன்படுத்த முடியுதா? நான் வந்து உன்னையும் ஆனியாவையும் டென்ஷனுக்குள்ள அந்த ஒத்த கண்ணா இருந்த சைக்கிளோ மாஸ்டர் அழிச்சு நான் காப்பாத்திருந்தேன், என்னுடைய மேஜிக் பவரை பயன்படுத்தின அந்த டைம். லாஸ்ட் நைட் நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, வேற எதுவும் பெருசா பண்ணலையே? ஆமா, ஆனா தூங்கும் போது அந்த பார்த்த பவர்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு, வேற லெவல் அது. கனவை தான் நீ கண்டிருக்க, வேற எதுவும் இல்லடி. அஜிமே எனக்கு சொல்லி கொடுற எப்பறம் மேஜிக்கை பயன்படுத்தணும் ப்ளீஸ்ரா. நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது, மேஜிக்ன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல நட்டாலியாவும் ஆமாப்பா அஜிமே சொல்றது உண்மைதான், இங்க பாரு ரியோரி உனக்கான ஒரு ஸ்பிரிட்டை நீ சூஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய பவர் என்னன்றது தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு அப்படியா? அதை கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. அப்படியா? சரி ஓகே நம்ம சாப்பிட்டு அதை ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹீரோ அவளை கூட்டின்னு வரும்போது யோசிச்சுட்டு இருக்கான், இவளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்பயே தெரிய ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா இவளுக்குள்ள அது இருக்குன்னு நினைக்கிறேன். சரி செக் பண்ணி பாத்துருவோம். ஹீரோ கிட்ட வரும்போதே அவளும் ஏண்டா பெரிய டைப்னா என்னது? அதாவது என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மேஜிக் ஸ்டோனை பயன்படுத்தி உன்னுடைய துணி அரிச்சல, அது வந்து ஃபயர் ஸ்பிரிட் ஸ்டோன், அது அதுல ஃபயர் ஸ்பிரிட் இருந்துச்சு. அப்படியா? அப்ப ஆனியாவுடைய ஒர்க் ஷாப்ல பார்த்ததும் அதானா? சரியா சொன்னேன். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபயர் வாட்டர் எர்த் அண்ட் விண்ட் இதுதான் ஃபுல்லாவே நிறைஞ்சிருக்கிற ஸ்பிரிட்ஸா இருக்கும். இதுல ஒண்ணுத்தை தான் நீ தேர்ந்தெடுத்து உனக்கான ஸ்பிரிட் அதை ஆக்கிக்க முடியும். இது கேட்ட உடனே ரொம்ப உற்சாகமாயிட்டு எனக்கு அது ஸ்பிரிட் வேணும்டா, விட மாட்டேனா இன்னைக்கு வா போவோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த விஷயத்தையும் நம்ம செக் பண்றதுக்காக சர்ச்சில் தான் வந்திருக்காங்க. சர்ச்சில் அந்த நன்னு பார்த்தா ஓஹோ அந்த குட்டி பொண்ணுக்காக நீங்க இதை செக் பண்ண போறீங்களா? சரி ஓகே நல்ல ஐடியா தான், வாங்க நான் கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ கிட்ட ரியரியும் அஜிமே யார் இவங்க? என்ன தெரியாதம்மா, நான் தான் இந்த சர்ச்சோடைய நன்னு. இந்த இதுல பசங்களுக்கு சூரிய கடவுளை பத்தின நிறைய நாலேஜ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இது ரொம்ப காலங்கள் முன்னாடி நடந்த கதை. அந்த சூரியனை பத்தின கதை உனக்கு தெரியுமா தெரியாதா? ஹீரோவும் டே போய் சொல்லிடாடி, எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன், மிச்சப்படி வேற எதுவும் தெரியாது. இதை கேட்ட உடனே அந்த நன்னும் ஓஹோ எந்த மாதிரியான அட்வென்ச்சர்ஸ் கிட்ட இந்த நாலேஜ் எல்லாம் இருக்கும்ன்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை கூட சொல்லாம இருப்பாங்க. பவர்ன்ற ஒரு நாலேஜ் எப்படி தெரிஞ்சுக்கணும்ன்றது உங்களுக்கு தெரியல. ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த கட்டுக்கதையெல்லாம் நான் எப்போதான் பொய்யை நிரூபிப்பனும் தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட் செக்கிங் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்க வந்த உடனே ரியோரி கிட்ட இந்திய இடத்துல தான் சன் ஆஃப் செலக்ஷன்ற ஒரு விஷயத்து மூலியம் உங்களுக்கான ஸ்பிரிட்டை வந்து சூஸ் பண்ண முடியும். அதுக்கு ஒரு சிறப்பான வழி இருக்கு, அதுதான் இந்த டோர்னு சொல்லிட்டு ஒரு கீயை பயன்படுத்தி ஒரு டோரை வெளியே வர வைப்பா. அது பார்த்தா இன்விசிபிளான டோரா இருக்கு. இதே பூரா வந்து இதுக்குள்ள போயிட்டு தான் உங்களுக்கான ஸ்பிரிட் தேட முடியும். அதனால நீங்க வரைக்கும் உள்ள போகிற மாதிரி சொல்ல, டே அஜுமே நீ வரலையா? அப்போ நான் வர முடியாது, நான் இதே தான் இருக்க போறேன், நீ தான் போயிட்டு தேடி எடுத்துலாம் சொல்ல, இது நான் அவருக்கு தனியாவன்னு சொல்லிட்டு பாத்துருவா. அந்த டைம் அஜுமேவை பார்க்க அஜுமேவும் இங்க பாரு ஃபீல் பண்ணாத ரியோரி, நீ ஒரு அட்வென்ச்சரர் இப்போ, அதனால எதை கண்டு பயப்படாத அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவ பார்த்து தைரியமா உள்ள போவா. அதுக்கப்புறம் நந்தோம் தம்பி இதுக்கு ஃபீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 சில்வர் காயின் கொடுத்தினா நல்லா இருக்கும். ஐயா அதுக்குள்ளேயே காசை பிடிக்கிறாங்க பாருன்ற மாதிரி ஹீரோ கடுப்பா வரான். அதுக்கப்புறம் உள்ள போன பார்த்தா ஏடாகூடமான விஷயங்கள் அந்த இடத்துல பாக்குறா. என்னப்பா இடமே இப்படி இருக்கு, பார்க்காத இடமால இருக்குன்ற மாதிரி பார்க்க அங்க பார்த்தா நிறைய வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஒன்னொன்னையும் பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா ஒன்று பெருசா இருக்கிறத பார்த்துட்டு பாத்துட்டு போயிட்டு ஓடுவா. நமக்கு இந்த கதையே வேணாண்டப்பா, என்னடா இது இடமே இப்படி இருக்கு அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான். அந்த ஒரு சமயத்துல ஹீரோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிப்பான், உனக்கு எதனா பிரச்சனை கண்டிப்பா நான் உள்ள வந்து காப்பாற்றுவேன், கவலையப்படாதுன்ற மாதிரி. அவனை நம்ம வரவிடக்கூடாது, நம்ம எல்லாத்தையும் சமாளிக்கணும், சும்மா ஆயிட்டு இருந்தா நாளைக்கு நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன், அதனால எல்லாத்தையுமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் நிறைய இடங்களை கடந்து போறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கடல் மாதிரியான இருக்கிற இடத்துக்கு வரேன். அந்த இடத்த ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அட்டேங்கப்பா இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குன்னு. ஆனா திடீர்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய சைஸ் ஆமை வந்துட்டு அவளை பயமுறுத்த, ஆஹா என்ன இது இவ்வளவு பெருசா
இருக்கு, நம்மள கொண்டுடும் போலின்ற மாதிரி பயந்துட்டு இருக்கு. ஆனா அது எதுவுமே பண்ணாது. இவதான் பார்த்தா சின்ன சின்ன லூசு மாதிரியான அட்டாக்லாம் பண்ணிட்டு இருப்பா. அது ஒண்ணுமே வேலை செய்யாது மேல. ஆனா ஒரு இடத்துல பார்த்தா அது எதுவுமே பண்ணாம அமைதியா தான் இவளை பார்த்து அக்செப்ட் பண்ணிக்கும். அது ஏன்றது அப்படியே காமிக்கிறாங்க. பார்த்தா இவ கையில அந்த ஸ்பிரிட் உடைய பவர் வந்துருது. அது பார்த்தா வாட்டர் ஸ்பிரிட்ஸ்க்கான பவர். அதுக்கப்புறம் அது சில்லாவ அந்த விஷயத்த பார்த்துட்டு வெளியே வர, என்னடி எதனா கண்டுபிடிக்க முடியுதா இல்லையா? அஜுமே என்ன மன்னிச்சிடறா, நான் பெரிய சைஸ் ஒரு டர்ட்டில் கொள்ளணும்னு பார்த்தா ஆனா அது என்னால எதுவுமே பண்ண முடியல. பெரிய சைஸ் டர்ட்டிலா? அப்ப நீங்க சொல்றது பார்த்தா மெலினா தான் சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு வாட்டர் ஸ்பிரிட் தான் கிடைச்சிருக்கா? ரியோரி அதுக்கப்புறம் கையில இருக்கிற அந்த வாட்டர் ஸ்பிரிட்ஸ்க்கான டாட்டுவா காமிக்க அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இது வச்சு என்னால என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு அந்த நன்னு கிட்ட கேட்க, அவங்களும் இதை பயன்படுத்தி நீ பல பேருக்கு உதவி பண்ணுவேன், அது ஃபியூச்சர்ல நடக்கதா இல்ல பாரு. அப்புறம் அவங்க சொல்றது ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்ப, வாடா போயிட்டு உடனே நம்ம ஆனியா கிட்ட இந்த பவரை காமிக்கணும். அதுக்கப்புறம் டஞ்சன் குள்ள போட்டா அந்த மாந்தரை பார்க்க ஸ்லைம் மாஸ்டர் கிட்ட போயிட்டு வித்த காமிக்கலாம் சொல்லிட்டு ட்ரை பண்றேன் இந்த முறை. ஸ்லைம் மாஸ்டர் என்ன குறைச்சு மதிப்பிட்டியா? இந்த முறை நான் வாட்டர் ஸ்பிரிட்டை கூட வச்சிட்டு இருக்கேன் சொருற ஒண்ணு. அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணுவோம். வாட்டர் பீச்சுக்கு நடிக்கணும் பார்த்தா அது மழை துளியா போட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ரெயின் பாந்தத்துல வருது. அந்த மாதிரி இது முடிக்க, இது பார்த்து அதை முடிக்க, உடனே பார்த்தா ரியோரிய முடிக்கிறது. ரியோரி என்னடி எப்படி ஆயிடுச்சு, டம்மி ஆயிட்ட அப்படின்னு பார்க்க அவ போயிட்டு காப்பாத்துறான். அவ அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியே வந்துட்டு கருமோ என்னடா இது வாட்டர் ஸ்பிரிட்டுக்கான பவர் கிடைச்சு என்னால எதுவுமே பெருசா பண்ண முடியல, ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அவ அடுத்து பழம்புறான். அதோட இந்த 3 எபிசோட் இப்போ கில்ட்டுக்கு வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே. அந்த டைம் வந்து ஒலிவியான்னு சொல்லக்கூடிய அந்த ஹெல்ப் பண்ணும். இவங்க 2 பேரும் டெவலப் ஆயிட்டாங்கன்ற விஷயத்த சொல்றதுல அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் நாங்க ஒன்னா சேர்ந்து ஸ்ட்ராங் ஆகும். அது உண்மைதான். நீங்க எப்ப அந்த ப்ரமோஷன் குவெஸ்ட் முடிக்கிறீங்களோ அப்பவே நீங்க பிரான்ஸ் அட்வென்ச்சர்ஸா மாறுவீங்க. பிரான்ஸ்னா அட்வென்ச்சரோடைய ரேங்கிங் லெவல். அது ஒலிவியாவும் ஹஜுமே இவங்க 2 பேரும் இந்த டைம்ல ரெடியா இருக்கிறதுனால எதுக்காக நீங்க வந்து அந்த ப்ரமோஷன் குவெஸ்ட்டுக்கு போக கூடாது, இதோ இந்த இடத்துல இருக்க இந்த டஞ்சனை கிளியர் பண்ணுங்க. கண்டிப்பா இவங்க 2 பேருக்கு இந்த ஒரு குவெஸ்ட் மூலியமா அவங்க பிரான்ஸ் அட்வென்ச்சர்ஸா மாறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இவங்க ரெடியா இருக்கிறதுனால தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. இவங்க 2 பேரும் மட்டும் இல்லாம இன்னொருத்தவங்களும் வருவாங்க. என்ன அவங்கள கஸ்டமரா? இல்ல அவங்க டஞ்சன் டிஸ்ட்ராயர். நீங்க போற வேலை நாளைக்கே உங்களுக்கு அவங்கள சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். டஞ்சன் டிஸ்ட்ராயரா யாரா இருக்கும்பா, பேரா பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு 2 பயப்படுங்க. ஒருவேளை டஞ்சன்ல அன்னைக்கு பார்த்த சைக்ளோப்ஸ் மான்ஸ்டர் மாதிரி இருக்குமோ, அது பார்த்த வேற லெவல வெறியா கத்தி அந்த டஞ்சன் அழிக்குது. ஒருவேளை அதான் இருக்கும், நம்ம உச்சாரா இருக்கணும்பா, இல்லைன்னா நம்மள தூக்கி வாயில போட்டுவோம். ஹீரோவும் ஏன்பா பயப்படுறீங்க, அவங்க ஒன்னும் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. அவங்கள மாதிரியான ஏன்சியன்ட் ஸ்பீசிஸ்ல அவங்களும் ஒருத்தங்க. அவங்க நிறைய விதமான டஞ்சன்ஸ் இது வரைக்கும் கிளியர் பண்ணி வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. அப்படியா? அந்த டைம் பார்த்தா இவளும் கேக்குறா, ஒரு நிமிஷம் அப்போ ரியோரி நீ ஏன்சியன் ரேஸ சேர்ந்தவளா, நீ வேற லெவல். அந்த டைம் ரியோரியும் பொறுமையா ரியோரி என்னுடைய டிராகோனி போறதுக்கு வேலை வந்தாச்சு, டஞ்சனுக்கு போற கிளியர் பண்ண மாச்சஸ் எல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறேன். இவளுக்கு சாதகமா பார்த்தா அவனோட பக்கம் அவளை பாராட்டிட்டு அவளுக்கு கோதுமமா அது ஹீரோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு, ஆனா ரியோரி பரவாயில்லப்பா, காமனா இருக்கிற அட்வென்ச்சர்ஸை காட்டிலும் இவர் ரொம்ப டிஃபரெண்டானவதான். எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்றது தயாரா இருக்கு. அதுக்கப்புறம் சொதப்பற உள்ள போயிட்டு ஃபேஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தைரியம் வருது. அதுவே பெரிய விஷயம். ஆனா இந்த மாதிரியான வயசுல தான் நானுமே இப்படி இருந்தேன். அப்ப ஹீரோ அவனுடைய பிளாஷ்பேக் யோசிச்சு பார்க்க அவன் சின்ன வயசுல இவ வயசுல இருக்கும்போது அப்படிதான் இருக்கான். அந்த டைம் ஹீரோவும் இங்க நான் தான்டா, என்ன தவிர வேற யாரும் ஸ்ட்ராங் கிடையாதுடா, இனிமே நாம அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு என்ன லூசு கம்னாட்டி மாதிரி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு அவனால அதை சகிச்சிக்க முடியல. இன்னொரு பக்கம் இவளுங்க இன்னொரு பக்கம் கூத்தடிச்சிருக்க ஒளியோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இவங்களுக்கு ஆச்சுன்ற மாதிரி பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த டஞ்சன் டிஸ்ட்ராயர் பார்த்தா அந்த இடத்துல கேரேஜ்ல வந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பின்னாடியே பார்த்தா ஏதோ ஒரு பாம்பு மாதிரியான உயிரினமும் வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ரொம்ப தூரம் கடந்து அந்த டஞ்சன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இடமே வேற லெவலா இருக்குதுப்பா. இதுக்கு பேர் தான் ஃபிளாட் டைப் டஞ்சன். நீ சொன்னதுக்கு ஏத்தா போலதான் இங்க இடமே இருக்கு, பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா பார்த்து போனப்பா கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உயிர் படும். அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த அட்வென்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த தாவஸ் போன ஹீரோ பிடிச்சி பயப்படும் போது அவனை பக்கம் கடுப்பாகுது. இதே சமயத்துல அந்த டஞ்சனுக்கு உள்ள போறதுக்கான இடத்த நோக்கி இவங்க போயிட்டு இருக்காங்க. உள்ள போனா அந்த இடத்துல ஒரு கவசம் போட்ட மான்ஸ்டர் இருக்கு. இது பேரு தான் ட்ரீ ஸ்ட்ரீம் டஞ்சன் ஸ்கேர் க்ரோ நைட்டா. நம்ம பிரான்ஸ் அட்வென்ச்சரா ஆகணும்னா கண்டிப்பா இதை தோக்கடிக்கணும்பா. வா 2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுங்க முயற்சி பண்ண என்ன முயற்சி பண்ணாலும் அது அசால்ட்டா தடுக்குது. ஆனா அவனை பக்கம் அதை அட்டாக் பண்ணதுல ரியோரி போயிட்டு குறுக்கால தடுக்கிறதுல அவளையும் போட்டு அடிச்சிடும். நான் விட மாட்டேன், வாடா வாடா உனக்கு தானா பெரிய தண்ணியை வச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தண்ணி பவரை பயன்படுத்துவான். அது உடனே வெயிட் பண்ணிட்டு ஷீல்ட காமிக்க தண்ணி எல்லாம் பார்த்தா கீழே கொட்டிடும். அது திரும்பி அடிக்க வருங்க கோபத்துல வந்து என்ன காமெடி காமிச்சிருக்கேன். இவ பயந்து ஓடும் போது டக்குன்னு பார்த்தா தண்ணியில அது கால் வழுகி கீழே விழுந்துடும். இந்த டைமை பயன்படுத்தின்னு பார்த்தா இதான் பழம்பு டைம் வாப்பா அது போட்டு வண்டியை உடைப்போம். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து முயற்சியோட அதோடைய கதையை முடிச்சிருவாங்க. நீங்க சாதிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு உடனே திடீர்னு பார்த்தா அந்த ஒரு போட்டி வர அவ்வளவுதான் அவங்க பிரான்ஸ் அட்வென்ச்சர்ஸா மாறிட்டாங்க. 2 பேரும் டஞ்சனை கிளியர் பண்ணதுக்கு ரொம்பவும் வாழ்த்துக்கள் அப்படின்னு ஹீரோ அவங்க தலையில கையை வச்சு சொல்லிட்டு இருக்கேன். ரியோரிக்கு ஹீரோ மேல ரொம்பவும் அஃபெக்ஷன் அதிகமாயிடும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது பிரான்ஸ் அட்வென்ச்சர்ஸ் பத்தி பேசிட்டு வரும்போது நம்ம ஒலிவியா பார்த்த கேரேஜ்ல இருந்து அந்த டஞ்சன் டிஸ்ட்ராயரை வெளியே வர வைக்கிறாங்க. பரவாயில்லையப்பா ஃபைனலா அவங்க வந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இதுங்க 2 இந்த இடத்துல பாத்துறதுங்க. டே ஆச்சுமே அங்க போவாதரா, சரியான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க. டே அது என்னடா அவ்வளவு பெருசா இருக்கு. அங்க பார்த்தா பெரிய சைஸ் பாம்பு. இவங்க பதறும் போது அதோடைய ஓனர் இருக்க அந்த பொண்ணு வந்து இதை பத்தி கவலைப்படாதீங்க, இதுதான் என்னுடைய கோ, இது ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆனது, பத்தாத்துக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் அன்பா தான் நடந்துக்கும். ஆனாலும் எங்களுக்கு பயம் இருக்கு. டேய் கொஞ்சம் கூட இதை பத்தி சொல்லவே இல்லையா, டஞ்சன் டிஸ்ட்ராயர் எப்படி ஆளா இருப்பாங்க. இவங்க ஒன்னும் பாம்பு
கிடையாதுப்பா. என்னடா சொல்றேன்? ஒலிவியாவும் நாங்க சொன்ன அந்த டஞ்சன் டிஸ்ட்ராயர் யார் தெரியுமா? இவங்க தான் மிஸ் ஷிகிமே. உடனே அவளை அதிர்ச்சி ஆயிடுவாங்க. என்னது இந்த பொண்ணா? அதுக்கப்புறம் அவங்க அந்த டஞ்சனை நோக்கி போயிட்டு இருக்கும் போது போற வழியிலேயே பார்த்தா அந்த பாம்பு தான் இவங்க 2 பேரும் தூக்கின்னு போயிட்டு இருக்கேன். ரியோரிக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. ஹீரோவும் ரியோரி ஒழுங்கா கையை பிடிச்சின்னு ஒழுங்கா கீழே விழுந்துட போறேன். அதே மாதிரி அவங்களையும் பார்த்து அவங்க தூங்கிட்டு போறாங்க. அவங்க எப்பவுமே கண் மூடி தான் இருப்பாங்க. ஆமா, நீங்க எதுக்காக கண்ணு மூடிட்டு இருக்கீங்க தெரியலையப்பா? கொஞ்சம் கீழே போலாம்ல, பயமா இருக்கு லேட்டா. பரவாயில்ல இப்படியே போலான்ற மாதிரி அவ சொல்றதுல அவளுக்கு பார்த்தா இன்னும் சந்தோஷமாயிடுது. ஹீரோவோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். ஷிகிமேன்றவ ஏஷியன் ஸ்பீசிஸ்ல ஒன்னா இருக்கிற மெடுசா இனத்தை சேர்ந்தவன். இவளுடைய கண் பார்வை யார் மேல பட்டாலுமே இவன் ஸ்டோனா மாத்திடுவான். அவ டக்குன்னு தூக்கிட்டு இருக்கும் போது அஜுமே அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்து ஏவி விடுறான். அப்புறம் பெருசா என்னமோ பறந்தது அது இதோட திமிங்கலம் அப்படின்னு அவங்க இன்னொரு பக்கம் அந்த விஷயத்துல என்ஜாய் பண்ணி ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது இந்த ஷிகிமேன்னு சொல்லக்கூடிய பொண்ணு தன்னால பார்க்க முடியலனாலும் சில விஷயங்களை அவங்க சொல்றது மூலியமா உணர்ந்து யோசிச்சு பாக்குறான். என்னால மட்டும் தான் பார்க்க முடியாது, அதான் மட்டும் குறை. என்ன எதுக்கு பார்த்து எல்லாத்தையும் ரசிச்சிருப்பேன். அந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் என் வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த டஞ்சன் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இது கரெக்டான டைரக்ஷன் தானே? சரியா தானே இருக்கீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், எக்காரத்தை கொண்டும் எங்க சைடு திரும்பிடாதீங்க. அதாவது நீங்க திரும்பிடாம உங்களுக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும் கண்ணை திறந்து பாருங்க. ரியோரிக்கு என்ன பண்ண போறாங்கன்னு சுத்தமா புரியல. உடனே பார்த்து அவ தன்னுடைய கண்ணை திறப்பா. திறந்த அடுத்த செகண்டே அந்த இடத்துல இருக்க எல்லா விதமான விஷயங்களும் அப்படியே கல்லா மாறிடும். ஹீரோவே இது எதிர்பார்த்துக்க மாட்டான். என்னடா இது, ஒட்டுமொத்த ஏரியாவுமே கல்லா மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த டஞ்சன் இப்ப கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. டஞ்சன் கொலாப்ஸ் ஆகுது. வாங்க போயிடலாம் இந்த விட்டு. அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு வந்துருவாங்க. அப்புறம் நைட் டைம்ல இவங்க தங்கிட்டு இருக்காங்க கேம்ப் ஃபயர் போட்டு. ஏன்டா அஜிமே எதுக்கு அவங்க வானத்தையே பார்த்துட்டு இருக்காங்க? ஏன்னா அவங்களால வானத்தை மட்டும் தான் சேஃப்டியா பார்க்க முடியும். அவங்களும் என்ன மாதிரியே சோகத்துல தானே இருக்காங்க. ஹீரோவும் ஏன்ஜியன் ஸ்பீசிஸ்ல ஒண்ணு இல்ல, கண்டிப்பா அப்படிதான் இருப்பாங்க. மெடுசா இவங்களை பத்தி நல்லாவே தெரியும். கில்ட்டுக்கு இவங்க டஞ்சன் டிஸ்ட்ராயரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நான் போன இப்ப டஞ்சன்ல எல்லா விதமான வேலைகளும் முடிஞ்சது. அந்த டஞ்சனுக்கு இதுக்கப்புறம் யாரும் வரக்கூடாதுன்னு தான் அது தடை செய்யப்பட்டதுனால அதுக்கப்புறம் தான் இவங்களை கூட்டம் போட்டு நாங்க அந்த இடத்துல அழிச்சோம். ஆனா டஞ்சன் டிஸ்ட்ராயர்ன்ற சும்மா பேர் ஒன்னும் வரல இவங்களுக்கு. இவங்க பெரிய வேலையை பண்ணிருக்காங்கப்பா. ஆனா இவங்களுக்கு கிடைச்ச அந்த பவரே இவங்களுக்கு சாபமா என்ன தெரியல. இவங்களுக்கு ஒன்ன பக்கம் தூக்கம் வரதுல, உனக்கு தூக்கம் வருது, நீ போய் நல்லா தூங்கு, ஓகேரா அப்படின்ற மாதிரி அவ தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா அவ கையில திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு முத்திரையும் அப்படியே ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ ஏப்புறா. அஜிமே ஏஞ்சுக்கடாங்க. என்னடி ஆச்சு? என்ன எழுது, நான் எப்படி குட்டியாவன? உண்மையிலேயே நீ தான்டா. என்னடி இங்க நடக்குது? இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த செக்கிமேன்னு சொல்லக்கூடிய அந்த பொண்ணு பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்றா. என்னால பார்க்க முடியுது எல்லாத்தையும், நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன். என்னால யாருமே கல்லா மாறல. இதுதான் அந்த அக்லி பேர்டா, இதுதான் அந்த கிராஸா. இந்த உலகத்தை என்னால கண்ணால திறந்து இப்ப பார்க்க முடியுது. ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஒரு நாளுக்காக ரொம்ப நல்லா எங்கிட்டு இருந்தேன். என்னப்பா இங்க நடந்துட்டு இருக்கு? இடம் வித்தியாசமா இருக்கா இல்ல ரொம்ப எல்லாருமே வித்தியாசமா இருக்குமா? அதுக்கப்புறம் பார்த்தா 2 சேர்ந்து கூத்தடிக்குதுங்க. என்ஜாய் பண்ணினேன். என்னவா இருக்கும்? மெடுசா அவளுடைய கண்ணை ஓபன் பண்ணிட்டு இருக்கா. நான் பார்த்தா இப்படி குட்டிக்கிட்டேன். கண்டிப்பா இது ரியாலிட்டி நடக்கிற விஷயமே கிடையாது. ஆனா ஏன் ரியாலிட்டி மாதிரி எங்களுக்கு தெரியுது. அந்த டைம் பார்த்தா அந்த கிளைம் ஆத்தத்துல வர என்ன இங்க பண்ணிட்டு இருக்குது, கூடாதீங்கடா அடிங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. ரியோரியை ட்ரை பண்ணுவான். ஆனா பார்த்தா 2மே அவங்கள சேர்த்து முடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ தான் காப்பாத்தி விடுவான். ரியோரி இன்னொரு பக்கம் அதை அடிக்கிறதுக்காக ஓடுறா. நெல்லு கவுனடி நான் எவ்வளவு தேர் இருந்தா வாயில போட்டு போயிருந்தேன். என்ன காப்பாத்தது ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு ஷிகிமேவும் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்ல. அதுக்கப்புறம் தன்னுடைய லைஃப்ல ரொம்ப ஃபீலிங் பண்ண அந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லி புலம்புறா. இன்னைக்கு தான் நான் ரொம்ப ஃபன்னா இருக்கேன். அதுக்கான காரணம் என்னால இந்த உலகத்தை நல்லாவே பார்க்க முடியுது. இது இப்படிதான் இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா இவங்க 3 பேருமா சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடத்துல கடல் இருக்கிற இடத்துக்கு வர என்ன இதுதான் கடலை. நீங்க உண்மையிலே இது பார்த்தது இல்லையா? பார்த்ததே இல்ல. இது ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கவே. இந்த தான் நான் ஒரு பெரிய டர்ட்டில் மீட் பண்ண தெரியுமா? அந்த டைம் பார்த்தா ஹீரோவும் இதை கேட்ட உடனே ஷாக் ஆகும் போது திடீர்னு வானத்தை பார்ப்பாங்க எல்லாருமே. பார்த்தா பெரிய சைஸ் திமிங்கலம் வானத்துல பறந்து போயிட்டு இருக்கு. அன்னைக்கு பார்த்தா தானே அது. ஆனா செக்கிமே பார்த்தா ரியோரியோட ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோவும் பார்த்துட்டு சந்தோஷமானாலும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் அன்னைக்கு பார்த்தோம். ஆனா இதெல்லாமே ரியோரிக்கு தெரிஞ்ச விஷயம் மாதிரி தெரியுது. கண்டிப்பா இது கனவு கிடையாது தானே. அப்புறம் கை ஏதோ நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அவ பார்த்தா சொரிஞ்சு இருக்கும் போது கை எடுப்பா பாருங்க. ஹீரோ பார்த்து ஷாக் ஆயிடுவான். ஆஹா, உன் கையில என்ன மாதிரி இருக்கடி மார்க்கு? இது எனக்கே தெரியலடா, வீடா இருக்கு. என்னவா இருக்கும்? ஒருவேளை உனக்கான ஸ்பெஷல் ஸ்கில் ஏதாவது கத்துட்டு கேடி விரோனிகா கிட்ட இருக்குமே செஸ்ட்ல, அந்த மாதிரி கேக்குறேன். அது ஷேப் ஆஃப் ஹார்ட். ஒருவேளை அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு உன்ன பக்கம் அவளை யோசிக்கும் போது ஹீரோவும் கண்டிப்பா இருக்கும். கனவு, ஸ்கில்ஸ், ஏன்ஷியன்ட் ஸ்பீசிஸ் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீ காஞ்சி பஸ் தான் இருக்கணும். அப்படின்னா சக்கி பஸ்ஸோட இன்னொரு வேர்டு தான் அது. இதுல ஒலிவியா மென்ஷன் பண்ண விஷயம் தான் இதுல இருக்க அடங்கி இருக்கு. அவன் ஏன்ஷியன்ட் ஸ்பீசிஸ்ல ஒரு ரகமான சக்கி பஸ்ஸா இருக்கிறதுனால கண்டிப்பா விரோனிகா மாதிரி உனக்கும் ஒரு ஸ்பெஷலான பவர் இருக்கும். அதுதான் ட்ரீம் ஆஃப் வேர்ல்டு. உடனே சிக்கிமே இந்த விஷயத்தை கேட்ட உடனே அப்போ எனக்கு இந்த மாதிரி அற்புதமான கனவை தரத்துக்கான காரணமே நீ தானா? ரியோரி ரொம்பவும் தேங்க்ஸ். இந்த மாதிரியான ஒரு சூப்பரான கனவை எனக்கு நீ காமிச்சதுக்கு. ரியோரி யோசிக்கிறான். என்னுடைய ஏன்ஷியன்ட் ஸ்பீசிஸ் உடைய பவரால ஒருத்தங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் உங்களுக்கு உதவி பண்ணிருக்கேன். பரவாயில்ல. ஹீரோவும் பார்த்து திரும்ப நார்மலா மாறிடுவான். அப்படியேங்கப்பா நான் நார்மலா மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சந்தோஷமா இருக்க. டக்குன்னு பார்த்தா சிக்கிமே இவனை பார்த்த உடனே வாயடிச்சு போயிடுவா. டோட்டலி நீ என்னுடைய டைப் தான்டா என்னது அப்படின்னு உடனே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ரியோரி கடுப்பாயிடுவா. நீங்க தப்பா நினைச்சீங்களா? ப்ளீஸ் நம்ம 2 பேரும் வெளியே போவோமா? அதாவது அவுட்டிங்க. ஹீரோ ஷாக் ஆயிடுவா. என்னடா சொல்றான் மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி வரும்போது ஹஜிமே வீட்டுக்கு போன பிறகு கண்டிப்பா அந்த விஷயத்தை மறந்துடாதீங்க அப்படின்னு பார்த்தா அவன் இன்னொரு பக்கம் ஆர்வமா இருக்கிறது பார்த்தாதுன்னு அந்த பாம்பும் பார்த்தா இன்னொரு பக்கம் ஹீரோ அக்கறையா இருக்கு. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரியோரிக்கு தான் சுத்தமா ஜலஸ் ஆகுது. அதாவது பொறாம. சரி ஓகே, இன்னைக்கு ஈவினிங் பார்ப்போம், உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அவன் சொன்னவன். அதுக்கப்புறம் இவங்க கிளம்பி லோக்கல் டென்ஷனுக்கு வந்துட்டாங்க. லோக்கல் டென்ஷன்ல பார்த்தா நம்ம ரியோரி அந்த ஸ்லைமை போட்டு விரட்டுறதுக்கா வெறித்தனமா இன்னொரு பக்கம் ஆண்டி அந்த விஷயத்துல பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோவையும் பார்க்க என்னமோ ஆழ்ந்த சிந்தனையில இருக்கான். பெரிய
பெரிய கஷ்டம்டா அஜிமே. இதுக்கு முன்னாடி எல்லாம் பொண்ணுங்க உனக்கு பிடிச்சது எல்லாமே வித்தியாசமான விஷயங்களுக்காக தான். ஆனா இது மட்டும் ஃபீலிங் என்னடா டிஃபரெண்டா இருக்கு, இவ கேட்டது எனக்கு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனியாவும் அஜிமே என்னடா ஆச்சுங்க, எதுக்கு ரியோரி இன்னைக்கு மட்டும் ரொம்ப துடிப்பா வேறியா அங்க போயிட்டு மான்சஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டுடா, ஏன்னா பெருசா ஆயிட்டானா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே எதுவும் இருந்தா சொல்லு. இன்னொரு பக்கம் பார்த்தா ரியோரி கரெக்ட் டைம்ல வந்து அஜிமே எதுக்காக அந்த லேடி கிட்ட நீ நைட் வந்து பேசுவேன்னு சொன்னேன், லேடியா அப்படின்ற மாதிரி ஆனியா ஷாக் ஆவேன். ஹீரோவும் இங்க பாருங்கப்பா, கண்டிப்பா நீங்களும் வளர்ந்த பிறகு என்ன பிடிக்கும் தான் சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தேவையில்லாம இந்த விஷயத்துல பெருசா எடுத்துக்காதீங்க. ஆனா நான் சொல்றது வருது என்னன்னா, அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் உங்களை சுதந்திரமா டச் பண்ண விடுவீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ வேற மாதிரி கேட்டுட்டான். இதனால அவங்க ரெண்டு பேருக்கும் இவன் இப்படியாப்பட்ட ஆளான்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒன்னும் தப்பா சொல்லியப்பா. ஆனியா ரியோரி வாயை க்ளோஸ் பண்ணுங்க, கொசு உள்ள போயிட்டு போகுது. அதுக்கப்புறம் ஒலிவியாவும் ஸ்லைம்ஸ் நிறைய கொண்டதுக்காக அவங்கள பாராட்டாங்க. இந்த செக்குமே அதுக்கப்புறம் எங்க போனாங்க, கிளம்பிட்டாங்களா? உண்மையா சொல்ல போனா அவ என் கூட வெளியே போனோம்னு சொல்லியிருக்காப்பா அவுட்டிங்க. என்ன அவுட்டிங்னு சொல்லிட்டு அவளே ஷாக்காவா? ஓ அப்படியா? அதுதான் என்ன பண்றது தெரியாம நான் முடிச்சிட்டு இருக்கேன். ரியோரி கடுப்பாக ஒலிவியாவுக்கு இன்னொரு பக்கம் பொசஸா இருக்கும், ஆனா வெளியே காமிச்சிக்க மாட்டான். பரவாயில்ல அஜிமே, உனக்கு நிறைய பொண்ணுங்க தான் இருக்காங்க கூட, எல்லாரையும் எப்படி கரெக்ட் பண்ணா தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஆனா கொஞ்சம் அந்த விஷயத்துல சொதப்பிட்ட கண்டிப்பா உன்னை கல்லா மாத்திருவான். இதனாலதான் லவ்ன்ற ஒரு விஷயம் கல்லு போல ரஃபா இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சும்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அஜிமே நைட் டைம்ல குடிச்சிட்டு இருக்கும் போது நான் உங்களுக்கு ஊத்தி தரேன் சொல்லிட்டு அவன் வந்து ஹெல்ப் பண்றதுக்காக வரான். இவருக்கு தான் கடுப்பாவது. இன்னும் பக்கம் இவங்க எல்லாரும் இந்த விஷயத்த பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. அவ ஊத்துறன்ற பேர்ல கீழே ஊத்திட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் குடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி இருக்கு. அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் கூட இருக்குது. கண்டிப்பா நான் இன்னைக்கு நட்டாலியா கூட பேசினேன். அவங்க தான் உங்களுக்கு நார்மலா இந்த பிடிக்கிற விஷயம் எல்லாம் என்னன்றதை சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நட்டாலியா கிட்டே ஓப்பனா போய் கேட்டிருப்பா இவங்க கூட எப்படி பேசணும்ன்ற விஷயம். ஹீரோக்கு தான் என்ன சொல்றதுனே புரியல. விரோனிக்காக கடுப்பாவது. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தை பார்த்து உடனே அவ உடனே போயிட்டு நான் கொஞ்சம் அவங்க கிட்ட பேசணும் சொல்லிட்டு கூட்டு போயிடுவா. எங்கடா ஈத்துன்னு போறேன். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் தனியா போயிட்டு பேசும்போது என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, நீ என்ன பண்ண போற எனக்கே தெரியல, ஆனா நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவ கிட்ட போயிட்டு அவளும் பார்த்தா ஹீரோ மேல இருக்கிற அஃபர்ல பேசிட்டு இருக்கா. உனக்கு என்னடி வேணும்? நீயும் நானும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்ன்றது நல்லாவே தெரியும். உன்னையும் எனக்கு ரொம்ப நாட்களா தெரியும். நான் ரொம்ப அழகான சக்கி பேஸ் உன்ன மாதிரியான ஒரு ஆளு இது வரைக்கும் என்னுடைய வலையில வேந்ததே கிடையாது. ஆனா நீ மட்டும் தானே இது வரைக்கும் என்ன ஒரு லவ்வோட மூட்ல என்ன பார்க்கவே இல்லை. வெரோனிகா ஏன்டி இப்படி பேசுற? அவ உடனே கடுப்பாயிட்டு டேய் முதல்ல ஏமால தானே நீ லவ்ல விடணும், அதுக்கப்புறம் தானே எவ்வளவு இருந்தாலும் நான் அனுமதிப்பேன், புரிஞ்சுதா? நீ என்கிட்ட வந்து லவ் சொல்லணும், நான் ரிஜெக்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நான் தான் ரிஜெக்ட் பண்ணுன்ற மாதிரி அவ வெறுப்புல சொல்லிட்டு இருக்கா. ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்க? அதுதானே எனக்கு பெருமையே. இவங்க ரெண்டு பேரும் கடுப்பாயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்க சமயத்துல பார்த்தா ரியோரி அங்க வந்துருவான். அஜிமே ரியோரி கண்டிப்பா ஒரு அமேசிங்கான அட்வென்ச்சரா ஆவேன். ஆனாலும் நான் இப்போ ஒரு சின்ன பொண்ணா இருக்கலாம், கண்டிப்பா கவலைப்படாத, நான் ஸ்ட்ராங்கா மாறுவேன், ரொம்ப அழகாவேன். மொத்தத்துக்கு நீ என்னுடைய 2 பால்ஸ் கூட நீ டச் பண்ணலாம், உனக்காக அதை நான் நல்லா பாதுகாப்பேன், உன்னை தவிர வேற யாராவது தொட விட மாட்டேன். அதனால நான் சொல்ல வரது என்னன்னா, அவ சொல்றதுலே தெரிஞ்சிருச்சு ஹீரோக்கு அவளுக்கு நம்ம மேல ரொம்பவும் அன்புன்ற ஒரு விஷயம் இருக்குன்னு. ஆனா அவளுடைய வயசு இப்போ ரொம்ப கம்மியா இருக்கனால அவளுக்கு பெருசா அதை எப்படி வெளிப்படுத்தணும் தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. அவ ஃபீல் பண்ற விஷயத்தை பார்த்துட்டு ஹீரோவும் வெரோனிகாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஹீரோவும் ரியோரி முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கோ, பெரிய லெவல்ல ஒரு அட்வென்ச்சரா ஃபர்ஸ்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம நல்லா நீ வளர்ந்த பிறகு பேசுவோம். அதே மாதிரி உங்களை விட்டுலாம் நான் எப்பவுமே போயிட மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். அதுக்கப்புறம் சிக்கிமே பார்க்க ஹீரோ வந்துட்டான். அவளுமே வைக்கப்படுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமா உட்காந்துட்டு இருக்கேன். இந்த கொமை வில்லேஜ் வந்து நைட் டைம்ல ரொம்ப நல்லா இருக்குல்ல, இது எல்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கேன். இது டேட் கிடையாது இருந்தாலும் இந்த விஷயத்தை கேட்டு விட்டா ஃபீல் ஆயிடுவான். நான் எதனா தப்பா பண்ணிட்டேன்னா அப்படி இல்ல, எப்படி இதை நான் சொல்றதுன்னு எனக்கு புரியல, அதனால என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு சரியான ஆளா இருக்க மாட்டேன். உடனே பார்த்து ஹீரோ எதுவுமே ரியாக்ஷன் கொடுத்து பார்ப்பான். டக்குன்னு பார்த்து அழ ஆரம்பிச்சிருவா. அந்த பாம்புமே உன்னொரு பக்கம் அழுவோம். ஏன்டா இப்படி சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுப்பேன். என் மனசே வலிக்குது. அவ அழுது பழம்பி அங்க ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு பசி ஏதாவது சோறு வணையத்தினோட்ட அழுவாதீங்க, டேய் எனக்கு பசிக்கடா. அவ அழுவு அந்த இடத்துல இருக்கிற இடமே பார்த்தா கல்லா மாற ஆரம்பிக்குது. ஹீரோ ஆஹா வேலையை காமிக்கிறா. இங்க பாருங்க எமோஷன் ஆகாதீங்க, உங்களோட பவர் கண்ட்ரோல் பண்ணுங்க, எனக்கு யாருமே செட் ஆக மாட்டாங்களா, எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். நிலைமை மோசமா வரதுக்குள்ள பேச்ச மாத்தணும் சொல்லிட்டு ஹீரோவும் இங்க பாருங்க ஓகே நம்ம அவுட்டுக்கு போவோம். எல்லாருமே கடுப்பாயிடுவாங்க. நம்ம வெரோனிகா ரியோரி அவளும் ஹீரோவை பாப்பா. ஆனா ஹீரோவோ இப்போ சொல்ல தெரியாம ஒரு விஷயத்த சொல்லுவோம் பாருங்க. சொல்ல வந்து என்னன்னா, உங்க கூட நான் வெளியே வந்தேன்னா கண்டிப்பா என்ன சுதந்திரமா உங்களுடைய அந்த 2 பந்துகளை தொட விடுவீங்களா? என்ன மாதிரியான அடல்ட் அட்வென்ச்சர்ஸ்க்கு அந்த மாதிரியான விஷயம் தான் பணத்தை காட்டில ரொம்ப சூப்பரானது, என்ன சொல்றீங்க ஓகேவா? ஹீரோ இந்த விஷயத்த சொன்ன உடனே அவளுக்கு ஹீரோ மேல இருந்த மரியாதையை போயிட்டு அவன் கேவலமான விஷயத்த சொன்னான்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போயிடுவான். இப்போ நல்ல வழியா ஹீரோ பழச்சுக்கனா, ஏன்னா அவளுக்கே இப்போ ஹீரோடைய கேரக்டர் பிடிக்காம அப்படியே தள்ளி போயிட்டான். என்ன மன்னிச்சிருங்க. அந்த பாம்பு போறதுக்கு முன்னாடி கத்திட்டு போகுது. எல்லாரும் ஹீரோ பார்த்து பரிதாப போறாங்க. தேவையில்லாம வார்த்தையை ஒட்டியப்பா. ஆனா நம்ம ரியோரி மட்டும்தான் அஜிமி நீ கவலைப்படாத அஜிமி, நான் தான் உனக்காக இருக்கிற ரியோரி, நீ எந்தெல்லாம் தொல்லலாம் நான் அலோவ் பண்றேன். ஹீரோவும் இந்த விஷயம் இவ்வளவு கஷ்டமா இருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு அவன் சொல்றது. இப்ப நம்ம ரியோரியும் அந்த மொட்டையை பார்த்து ஆஹா நீ எப்ப குறைச்சி வெளியே வருவ தெரியல, அஜிமே நீ ரொம்ப நல்லவடா, இதை வாங்கி கொடுத்துட்டு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டா, இதுக்கு பதில் உனக்கு எதனா செய்யறா கவலையப்படாதா, இதுக்குள்ள என்ன இருக்கும் எனக்கு ஐடியாவே இல்ல, நல்லா டிராகனா பெருசா இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும், அது மேல பறந்து நான் ஜாலியா போவேன், டிராகன் போங்க போங்க அப்படின்னு அவ சந்தோஷமா கற்பனை உலகத்துல மிதந்துட்டு இருக்கான். பக்கத்திலேயே பார்த்தா நம்ம ஹீரோவும் ஏண்டி ரொம்ப நேரமா அந்த முட்டையை கையில வச்சுட்டு இருக்கேன், எப்பதான் அதை திரும்ப தருவேன், முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிடுறதுக்கு, டேய் இது சாப்பிடுறதுல கம்முனாடி வாங்கி கொடுத்தது ஒரு கூத்தம் சொல்லிட்டு நீ என்னடா என்கிட்ட இதை கேட்கறிய, அப்படியே கண்டிப்பா நம்ம லக்கியா இருந்தா
இருந்தோம்னா இந்த முட்டை பொறிஞ்சதுன்னா நமக்கு பெரிய டிராகனோட அட்வென்ச்சரிங் பண்ண உதவியா இருக்கும்டா, நம்ம பறந்தே போறேன்டா. என்னமோ பண்ணு பைத்தியம், எதை சொன்னாலும் காதலே வாங்க மாட்டேன். நல்லா தூங்கிடுவானுங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலேயே பார்த்தா ரியோரி கண் முடிக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த முட்டை உடைய ஆரம்பிக்குது. அதுக்குள்ள இருந்து பெரிய டிராகன் வரப்போகுதுன்ற ஒரு ஆர்வத்திலே இருப்பான். ஆனா டிராகனுக்கு பதிலா பார்த்தா ஏதோ பறவை மாதிரி வந்திருக்கு. ஹீரோவும் கண்ணு திறந்து பார்க்க, அஜுமே இது டிராகன் தானே? இல்ல, அது என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட். என்னது பிரேக்ஃபாஸ்ட்? டே கம்யூனிட்டி, தூக்கத்துல இருந்து வெளியே வர அந்த முட்டை பொறிஞ்சிருச்சுடா. அதுக்கப்புறம் பார்த்தா கீழே இறங்கி அந்த புதுசா வந்த பெட்டியும் எடுத்துன்னு வராங்க. குட் மார்னிங் பா. நட்டாலியா அந்த பறவையை பார்த்துட்டு, ஆஹா இது பொறிஞ்சிருச்சா, சூப்பர், அழகா இருக்கு. வெரோனிகாவும், ஓஹோ நீங்க வாங்கிட்டு வந்த அந்த முட்டையில இருந்து பொறிஞ்சதா? அது சரியா சொன்னீங்க. டே டிராகன், எல்லாருக்கும் ஹலோ சொல்ல. என்னது பேரு டிராகனா? ஏய் நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுட்டீங்க. அது ஜஸ்ட் ஒரு ஸ்பேரோ ஃபில்லர் தான். ரியோரியோடைய இந்த சைஸை கம்பேர் பண்ண காட்டிலும் அது நல்லாவே வளர்ந்துருச்சுன்னா அவளை விட ரொம்ப பெருசா இருக்கும் ஜெய்ஜாண்டிகா. அவ உன்ன பக்கம் ஒத்து பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை அவன் சொன்னது போல பறவையா இருக்குமோ, டிராகன் இல்லையா? ஆனா அவ பார்த்தா எதுவா இருந்தா எனக்கு பரவாயில்ல, இவனை என்ன பொறுத்த வரைக்கும் டிராகன் தான்ற மாதிரி ஸ்மைல் பண்ணின்னு சொல்றான். எனக்கு அதுவே போதும். ஹீரோவும் எதுக்குதான் இந்த பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரியான காட்டு விலங்குகளை பிடிக்கதோ தெரியல, பெட்டுனாலே பிடிக்குமா அதுங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த கடையோட ஓனரா இருக்கவருக்கும் பார்த்தா பெட்டுனா ரொம்பவும் பிடிக்கும் போல. ஹீரோவும் டக்குன்னு ஒரு பிளாஷ்பேக் சொல்லுவான். உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையா சொல்லட்டுமா, நானுமே ஒரு காலகட்டத்தில் ஒரு பெட்டை வளர்த்தேன். நீ எல்லாம் பெட்டு வளர்த்துறியா? எந்த ஜென்மத்திலாடா வளர்ந்துருக்க நீ? எந்த மாதிரியான பெட்டு? அது டிராகனாடா? அஜுமே சொல்றா. அது டிராகன் கிடையாது, அது ஒரு டாக். ஆசாசியா ஒரு குட்டி டாக் என்கிட்ட நல்லாவே வளர்ந்தது. அது கூட ஜாலியா விளையாடுவேன். எனக்கும் அது விசுவாசமா இருக்கும். நாங்க ஒன்னா தான் ஜாலியா எப்பவுமே இருப்போம். ஆனா திடீர்னு ஒரு காலகட்டத்தில் எங்களுக்கு சாப்பாடு இல்லாம 2-3 நாள் பட்னியா கடந்தோம். சாப்பாட்டுக்கான வழியா என்ன பாக்குறதுன்னு தெரியாம நான் அவனை பார்க்க, அவன் என்ன பார்க்க, இப்படியே மாத்தி மாத்தி 2 பேரும் பார்க்கையில ஒரு கட்டத்துல எனக்கு பசி எடுத்துச்சா. அதனால எனக்கு விசுவாசமா இருந்த என்னுடைய நண்பன் அந்த நாய், அவன் வந்து ரொம்பவும் உதவி பண்ணிட்டான். அதனால அவனை தான் நான் திருப்தியா அப்ப சாப்பிட்டேன். அவன் பண்ண பெரிய உதவிக்கு ரொம்பவும் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். இப்போ இவன் பண்ண இந்த காரியத்தெல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே சீ இவ்வளவு கேவலமான சின்னமா இருந்திருக்க பாத்தியா, பாவண்டா அந்த நாய் உங்ககிட்ட வந்து சேர்ந்து விளையாடுனதுக்கு, அதுதான்டா பெரிய பாவம் பண்ணிட்டு. அதுக்கப்புறம் டஞ்சனுக்குள்ள போயிட்டு இவங்க அட்வென்ச்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ரியோரியும், ஏய் டிராகன் கொஞ்சம் உஷாராயிரு, ஸ்லைம் எல்லாம் ரொம்ப மோசமானது, நம்மள உஷாராயிட்டு அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணணும். திடீர்னு சவுண்ட் போட்டு ஏபிட்டன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்மள மூழ்கிடும். ஆனா உடனே பார்த்தா ஓகேன்ற மாதிரி அது கத்தத்துல ஸ்லைம் இந்த சவுண்ட் கேட்டு அவனை நோக்கி வர, ஏய் ஏன்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ற மாதிரி இவனை பக்கம் அந்த ஸ்லைமை பார்த்து பதறான். ஸ்லைம் அதுக்கப்புறம் அங்க வந்துட்டு இவங்க 2 பேரும் பிடிச்சி முழுங்கிறது. ஹீரோவும் ஆஹா இவளுங்க 2 பேருமே நமக்கு உதவாத பீஸுங்களா மாறிடுச்சுங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோவும் அவங்க காப்பாத்துனதுல அஜிமேவை பார்த்து ரியோ ஃபீல் பண்ணிக்கின்னு, எங்கடா இவன் யூஸ்ஃபுல்லா இல்லன்னு சொல்லிட்டு நம்மள பார்த்து வெறுக்க போறானோன்னு பார்த்துட்டு இருப்பா. அஜிமே உண்மையா சொல்ல போனா அதை விடப்பா பரவாயில்ல, தப்புகள் நடக்கதான் செய்யும், இப்பதானே இது புதுசா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதை எடுத்து கொஞ்சம் ஆரம்பிப்பான். பரவாயில்ல நல்ல மூட்ல தான் இருக்கான், கண்டிப்பா டிராகனை நம்ம நல்லாவே அட்வென்ச்சரிங் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். ஆனா திடீர்னு பார்த்தா ஹீரோ அதை வச்சு என்னமோ ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு இருக்க. ஆஹா இவன் எதுவுமோ பிளான் பண்ண போறான், திரும்ப சாப்பாடுக்கு போட்டு போனானோ, வேணாம் நீ குர்ரா சாமி அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டிராகனை வந்து வீட்லயே இருக்க சொல்லிடுறாரு ரியோரியும். இங்க பாருப்பா நீ வீட்டை நல்லபடியா பாத்துக்கோ, நாங்க 2 பேரும் மட்டும் அட்வென்ச்சரிங் பண்ணிட்டு வரோம்னா ஓகேவா. அதுக்கப்புறம் ரியோரி பார்த்தா அதே ஒரு புத்துணர்ச்சியோட அங்க போயிட்டு எல்லாத்தையும் சூற விடுறா. சாவங்களா செத்த பயிலுங்களா, உங்க கண்ணு குடலு மூளை எல்லாத்தையுமே கிண்டி எடுக்கிறேன், கண்டிப்பா நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், அப்பதான் டிராகனை நம்ம பெருசா ட்ரைனிங் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா அவ பண்ண அட்டாக்ஸ் மூலியமா அவளுக்கு டெவலப் ஆயிடுது. அவள் லெவல் 3 ஆயிடுறான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு டிராகோ என்னடா பண்ணிட்டு இருக்க, வாமான்ற மாதிரி அதை பார்க்க இவங்க பின்னாடி பார்க்க பெரிய கூத்தை நடத்தி வச்சு இது பார்த்தா வீட்டுக்குள்ள இந்த எல்லா விதமான பொருளையும் கழட்டி போட்டு வச்சிருக்கு. ஹீரோவா வந்துட்டு, ஆஹா எவன் இந்த வேலையை பார்த்தது நீதானா, அஜிமே என்ன மன்னிச்சிடுறா, இதுக்காக அந்த பெட் எவ்வளவு முக்கியமான தெரியுமா, அஜிமே ப்ளீஸ் மன்னிச்சிரு, அவன் பண்ண வேலை தான் நமக்கு அவனுக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுப்போம், நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கடுப்புல கத்திடுறான். அதுக்கப்புறம் அவளுக்கு புரிய வருது இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாதான் இவன் கரெக்டா இருப்பான், டிசிப்ளினா இருப்பான். அதனால அதுக்கப்புறம் வந்து எல்லா விதமான வேலைகளையும் செய்யறதுக்காக அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்க அதுலயும் பார்த்தா லைட்டா சொதப்ப ஆரம்பிக்கிறான். நட்டாலி அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு, ரியோரி எதுக்காக இந்த வேலையெல்லாம் இதை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, அதுவாமா டிராகனை எப்படியாச்சும் வந்து நம்மளுடைய அஜிமேக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா அப்பதான் இவனை இந்த இடத்த விட்டு அனுப்ப மாட்டான், சாப்பாட்டுக்கும் பயன்படுத்த மாட்டான் இவனை. அப்படியா? ஆனா அஜிமே அந்த மாதிரியான ஆள்லாம் கிடையாது, அவன் எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் ஏத்துப்பானு, ஏன்னா ஸ்டார்டிங்ல அவனும் அப்படிதான் இருந்தான்ற மாதிரி அவனை பார்க்க அஜிமே என்னடா கம்முனுக்குற, அவன் பார்த்தா வில்லத்தனமா சிரிப்பான், அதிலே புரிஞ்சுப்பா இவன் கண்டிப்பா சூப் வச்சு குடிக்கிறதா பிளான் பண்ணிட்டு இருக்கான் சொதப்பனா. அப்பனா இதுக்கு ட்ரைனிங் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவ களத்துல இறங்குறா அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக. அந்த கடை ஓனர் தான் பாவம், போய் இந்த பைத்தியக்காரங்கிட்ட வந்து இப்படி மாட்டிக்கினீங்களேமா 2 பேரும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோ அட்வென்ச்சரிங் போகிறதுக்காக கிளம்பும் போது, ரியோரி வரியா போலாம், இருப்பா போலாம் இன்னைக்கு வேலையே வித்தியாசமானதுன்ற மாதிரி அவன் கேட்கறதுல அவ உன்ன பக்கம் நம்ம டிராகனை பார்த்துட்டு அவளுக்கு வரதுக்கு மனசே இல்லை, இவனுக்கு எப்படியாச்சும் அவனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி பண்ணி ஆகணும், அதனால இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நினைப்புல இன்னைக்கு நான் வரலடா, இவனை நான் இதே இடத்துல இருந்து பாத்துக்கிறேன், நீ வரைக்கும் போயிட்டு வா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ கிட்ட பதில் சொல்லிட்டான். ஹீரோ அதுக்கு கிளம்பின பிறகு நட்டாலியாவுடைய உதவி மூலமா ரியோரியும், எங்க பாருங்கப்பா நம்ம எல்லாரும் கூட்டு சேர்ந்து எப்படியாச்சும் இவனை ட்ரெயின் பண்ணணும், அஜிமேக்கு இவன் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்ற மாதிரி பண்ணணும், நானும் போராடுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அது பார்த்தா உடனே பாத்ரூம் போகுது, விளங்கிடும் ஆரம்பமே இப்படி இருக்கு. ஹீரோ அதுக்கப்புறம் ஒண்டியா காட்டுல போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல வந்து நிறைய பறவைகளுடைய சவுண்ட் கேக்குது. அவன் அந்த புதரையெல்லாம் விளக்கிட்டு போய் பார்க்க அங்க பார்த்தா நம்ம டிராகனுடைய இனத்தை சேர்ந்த பேர்ட்ஸே வந்து அந்த இடத்துல கூடு கட்டிட்டு இருக்காங்க. இன்னமும் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அந்த இடத்துல பாத்ரூம்லாம் இருக்கு. என்னடா இது இவ்வளவு பேன் வச்சிருக்கீங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல விட்டு கிளம்பி வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அதுல நோட்டீஸ் பண்றான். ஒரு நிமிஷம் அங்க சின்ன சின்னதா இருக்கிறது எல்லாமே அந்த பறவையோடுது, ஆனா அந்த இடத்துல பெரிய பாத்ரூமா இருக்கிறது பார்த்தா
கண்டிப்பா அது ராபிட் பியரோடையதான் இருக்கணும். அது மிகப்பெரிய கொடூரமான மாத்திராசே. இந்த மவுண்டன்ல அது இருக்கிறது வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா இது இருக்குன்னா அப்ப வந்திருக்குன்னு அர்த்தம். ஒண்ணு பெரிய தலைவலியா. சரி ரியோரி வா, நம்ம இந்த இடத்துல கிளம்புன்ற மாதிரி ஹீரோ கூப்பிட, அடச்சா நான் மறந்துட்டேன், ரியோரி தான் இந்த முறை நான் கூட்டின்னு வரலையே. அதுக்கப்புறம் நம்ம டிராகனுக்கு துணியை மடிக்கிறலாம் வேலையை அவங்க கத்து கொடுக்கறதுல அது பார்த்தா திரும்ப சொதப்ப ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்கு தெரியாதுல இதெல்லாம் அழுக பண்ணக்கூடாதுன்னு அதை மெரிச்சுக்கினே போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம திரும்பவும் ட்ரை பண்ணி சொல்லி கொடுப்போம். ஹீரோ அதுக்கப்புறம் கில்ட்டுக்கு ஒலிவியா கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறான் ராபிட் பியரை பத்தி. அவளுமே கேட்டு ஷாக் ஆயிடுவா, என்னது ராபிட் பியர் வந்திருக்கான்? ஆமாமா, அதை நான் என்னால சரியா ட்ராக் பண்ண முடியல, பட் நான் அதோடைய பாத்ரூம்ஸ் எல்லாம் நான் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்தேன். ஆமாப்பா, பெரிய பிரச்சனை தான் அது வந்திருக்குன்னா. ஏன்னா அது சின்ன சின்ன மாச்சஸ் எல்லாத்தையுமே ஒன்னும் கூட விட்டு வைக்காம எல்லாத்தையுமே அழிக்கக்கூடிய லெவலுக்கு பவர்ஃபுல்லானது அது. இதனால சின்ன சின்ன காட்டு விலங்குகளுக்கும் அதுல பாதிப்பு ஏற்படும். விட்டால் நம்மளுடைய இடத்துக்கும் அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்களையுமே அட்டாக் பண்ணிடும். என்ன பண்றது? நீ சொல்றது புரியுது, என்னுடைய வேலையில அதுவும் ஒண்ணுதான். பேசாம நான் அதை தேடி போயிட்டு அதை கொண்டுட்டா அதை வச்சு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். அந்த டைம் அவளும், மிஸ்டர் ஹஜிமே, நான் கில்ட்டு கிட்ட அபிஷியலா பேசி உங்களை எப்படியாச்சும் அந்த ராபிட் பியரை அடிக்கிறதுக்காக அனுப்பினேன். கண்டிப்பா நீங்க அதை கொண்டுடுங்க, இல்லைன்னா அது நமக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையா வரும். ஹீரோ அதுக்கப்புறம் ஒத்துப்பான். அதுக்கப்புறம் காலையில பார்த்தா இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ நட்டாலியாவை பார்க்க, அவ பார்த்தா ஒரு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கா. நட்டாலியா உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா. அந்த டைம் பார்த்தா அவளுக்கு பயங்கரமா ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. அந்த டைம் அவருடைய கடை ஓனரா இருக்கிறவரு அவருடைய அப்பா தான். அவரே, நட்டாலியா நீ போயிட்டு தூங்குமா, இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். பரவாயில்லப்பா, உங்களை தனியா இந்த இடத்துல வேலை செய்ய விட மாட்டேன், ஏன்னா இங்க ஆளே இல்ல நீ இப்படியே விட்டுனா நிலைமை ரொம்ப மோசமாயிடும், அதனால போயிட்டு தூங்கு. இதை பார்த்த உடனே நம்ம ரியோரியும் ஒரு பிளான போடுறா. நீங்க எப்ப கவலைப்படுறீங்க, நானும் டிராகனும் சேர்ந்து வேலை செய்யறோம் இந்த இடத்துல. நட்டாலியா நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. ஆனா யாருக்குமே நம்பிக்கை வரல, இவங்களெல்லாம் வேலை செய்ய விட்டா எப்படியாப்பட்ட வேலையா இருவாதுன்னு. நீ கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா, ஆனா நானே இதை பாத்துக்கிறேன் நட்டாலியா சொல்ல. அப்ப ஹீரோவும், நட்டாலியா இங்க பாரு, இவங்க ரெண்டு பேருக்கிட்ட ஒரு முறை விட்டு பாரு, அவங்க நல்லா தான் பெஸ்டா வேலை பார்ப்பாங்க. ஆனா இது என்னுடைய வேலையாச்சே, நீ சொன்னா கேட்க மாட்டேன், வா உன்னை நான் தூக்கின்னு போறேன்ற மாதிரி ஹீரோ அதுக்கப்புறம் தூக்கி பாருங்க. அவளுக்கு ஒரு மாதிரி வெக்கமாயிடும். அவ அப்படியே வாங்கிடுவா. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ரியோரிக்கு கடுப்பாவும், என்ன தூக்கத்தை விட்டு அவளை தூக்குறியான்னு. இன்னொரு பக்கம் பார்த்தா அவருடைய அப்பாவும் இவ்வளவு தெரிஞ்ச அவன் பொண்ணியை தூக்குன்ற மாதிரி அவன் கடுப்பாகிறாரு. அப்புறம் நம்ம ரியோரியும் டிராகனும் சேர்ந்து உதவி பண்றாங்க. அவங்க செய்யற வேலை எல்லாமே சிறப்பா தான் இருக்கு, பட் சிலதுல சொதப்புறாங்க. ஆனா டிராகன் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அது சொல்ற வேலை எல்லாமே சரியா செய்யுது. ஒரு சிலதுல சொதப்பினாலும் அதை ரியோரி சரி பண்றான். இந்த ஒரு விஷயத்த இன்னொரு பக்கம் அந்த கடை ஓனர் பார்த்துட்டு, என் பொண்ணையே அப்படியே பாக்குற மாதிரி இருக்கு இவளை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் கடை ஓனர் கிட்ட, நம்ம நட்டாலியாக்கு நீங்க லஞ்ச் ரெடி பண்ணிட்டீங்களா, நான் அவகிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்குறேன். அப்புறம் அவர் கொடுக்கறதுல அவளும் அவளுடைய ரூமுக்கு போறான். அப்புறம் நட்டாலியா பார்த்தா இன்னொரு பக்கம் சின்ன வயசுல நல்லாவே வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த ஒரு சமயத்துல அவங்க அம்மாவும் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது உதவி பண்ணது பார்த்து, நீ நல்லாவே உதவி பண்றமா, கண்டிப்பா நான் இல்லாதப்போ உங்க அப்பாவை நீ நல்லபடியா பார்த்துப்பேன், கண்டிப்பா பண்ற மாதிரி அவங்க ரொம்ப சமத்து பள்ளியா அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அம்மா நீங்க எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அம்மா வேணும் நீங்க எல்லாமே நான் தனியா இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. அந்த டைம் பார்த்தா ரியோரியும், நட்டாலியா நீங்க நல்லா தானே இருக்கீங்க, டேய் நீ எப்படி வந்த, நீங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க உங்க அம்மாவை பத்தி பேசும் போதுல இருந்தே வந்துட்டேன், அப்படி எல்லாத்தையுமே கேட்டியாப்போ? ஆமா நீங்க ஒன்னும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க, ஏன்னா நாங்க ஒன்னும் உங்களுடைய அம்மா கிடையாது, நீங்க தனியா இருக்கிறதுக்காக. பரவாயில்ல எங்க அம்மா ஆல்ரெடி இறந்து 3 வருஷம் ஆயிடுச்சு, ஜஸ்ட் ஒரு ஃபீலிங் தான், அதனாலதான் அப்படி சொன்னேன். உங்களுக்கு தலைவலி எல்லாம் போயிடுச்சா? எல்லாம் போயிடுச்சு. நீ எதுக்காக வந்த, லஞ்சு தானே கொடுக்க வந்த, நீ கிளம்பு நான் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க 2 பேரும் உதவி பண்ணதுக்காக அவன் நன்றி சொல்றான். நீங்க பண்ணி நிக்கிற உதவிக்கு நான் என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு பொம்மையை பார்க்கும்போது நம்ம ஹீரோ ஞாபகம் தான் வருது. கண்டிப்பா இவளுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சிருக்கு, ஆனா வெளிக்கடுத்த தெரியல. ஹீரோரியும், நட்டாலியா இன்னைக்கு நீங்க விட்டு அந்த வேலையில நாங்க 2 பேரும் சேர்ந்து செஞ்சதுல பரவாயில்ல, டிராகன் முன்னத்தை விட ரொம்ப இம்ப்ரூவ் ஆகவே நல்லா செய்யறான். நானுமே ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல அட்வென்ச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி தான் இருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன்னா எங்க அப்பாவுக்கு கூட மாட இந்த இடத்துல உதவி பண்ணனா, அட்வென்ச்சர்ஸும் எங்க கடையில நிறைய விஷயங்களை வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களுக்குமே நான் எடுத்து கொடுத்து நிறைய விஷயங்களை கூட இருந்து பாத்துக்குது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதா தான் அர்த்தம். அது நட்டாலியா நீங்க ஒரு நல்ல ஒய்ஃபா மாற போறீங்க. அப்படியா? யாருக்கு இருக்கும் அது? யாருக்காக நான் ஒய்ஃபா நல்லா இருப்பேன்? அது கண்டிப்பா அஜிமேவா இருக்க மாட்டேங்கிற மாதிரி வெறுப்பிலே சொல்றா. சரி இன்னொரு பக்கம் ஹீரோவை தும்பிட்டு யாரோ நம்மளை பத்தி யோசிக்கிறாங்கப்பா. அப்புறம் ஹீரோ கீழே பார்க்க அங்க பார்த்தா ஒரு முயல் அடிப்பட்ட நிலைமையில இருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பி ஹீரோவும் கில்ட்ல ஒலிவியா கிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறான். இன்னைக்கு நடந்த காட்டுல பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த முறையானால அதை ராபிட் பியரை கண்டுபிடிக்க முடியல. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப யோசிச்சுட்டு இருக்கான். அஜிமே என்னடாச்சு, அந்த ராபிட் பியரை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா? ஆமாப்பா அது உண்மைதான். அது டஞ்சனுக்குள்ள டீப்பான இடத்துல இருக்க வேண்டியது. அது எப்படி வெளியே வெளியில இருக்கிற முக்கியமான உயிரினங்கள் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இப்படியே விட்டா நம்ம மக்களையும் அட்டாக் பண்ணிடும். அது சீக்கிரமே பிடிச்சாக்கணும். அது இருக்கிற இடத்த ட்ராக் பண்ண முடியல, அதான் கஷ்டமே. அவளே யோசிக்கிறா, அஜிமேவாலேயே அது முடியலையா, என்ன பண்றது? ஒருவேளை நானும் டிராகனும் சேர்ந்து உதவி பண்ண இந்த விஷயத்துல கண்டிப்பா அவனால கண்டுபிடிச்சு அவன் அதை ஈஸியா கொள்றதுக்கு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா அஜிமே அதுக்கப்புறம் நம்ம டிராகன் யூஸ்ஃபுல்லான ஆளுன்னு ஏத்துப்பான்ல. அந்த ஒரு நினைப்போட மறுநாளே பார்த்தா அவங்க கிளம்புறதுக்காக தயாரா இருக்கும் போது நட்டாலியா குணமாயிட்டா. என்ன நட்டாலியா நீ ஃப்ரெஷ்ஷா இருக்க போல? ஆமாமா எல்லாத்துக்கும் நம்மளுடைய ரியோரிக்கும் டிராகனுக்கும் தான் நம்ம நன்றி சொல்லணும். அஜிமே இன்னைக்கு நாங்களும் கூட வரண்டா. நான் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்க போறேன் ராபிட் பியர் கண்டுபிடிக்குது, அதனால நீ வரப்போறியா? நட்டாலியா நான் இன்னைக்கு உதவி பண்ண போதில்ல, அவளுக்கு ஏதாவது குணமாயிடுச்சு, அதனால நான் இன்னைக்கு உதவி பண்ண தான் வரப்போறேன். நான் ஒரு அட்வென்ச்சர்ன்றது மறந்துட்டியா? சரி வந்து தொலை, சும்மா பிடிவாதம் பிடிக்காத. அப்புறம் அவங்க 2 பேரும் தட்டு விட்டு கிளம்ப காட்டுக்குள்ள போயிட்டு ஹீரோவும் தேடிட்டு இருக்கான். இவன் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும் போது தவளையை பார்த்து பயந்து போடுறான். ஹீரோ அந்த ராபிட் பியரோடைய வெட்டு தடத்தை மரத்துல பாக்குறான். கண்டிப்பா இது இருக்குன்னு கிட்டியே தான் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. உடனே பார்த்தா நம்ம டிராகன் அந்த தொட்டு பறந்து போகுது எங்கேயோ. எங்க போற கோடியாது. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி போகுதுல இவங்க போக ஹீரோவும் தலைவலிடாப்பா. ரியோரி அதுக்கப்புறம் தேடி போன இடத்துல பார்த்தா
இன்னும் நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். அதாவது ஹீரோ அன்னைக்கு ஒரு நாள் பார்த்த டிராகனுடைய எண்ணத்தை சேர்ந்த பேர்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம டிராகன் வந்து அதுவும் கிட்ட உதவி கேட்கறதுல அது வந்து பெரிய லெவலில் சவுண்ட் போட்டு ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு நம்ம டிராகன் கிட்ட சொல்றதுல டிராகன் அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வச்சு ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் அது போகும்போது இவங்க 2 பேரும் அதை ஃபாலோ பண்ணி பக்கத்துல ஹீரோ புலம்புறான், எங்க தான் நம்மள கூட்டு போது தெரியல, கண்டிப்பா அதை விட மாட்டோம் பாருன்ற மாதிரி அவன் கடுப்பாக ரியோரிக்கு தான் பயமாகுது, இவன் ஏதோ ஒன்று பண்ண போறான், ஐயோ டிராகன் ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி வருத்தப்பட. ஆனா அதுக்கப்புறம் போன இடத்துல பார்த்தா ஒளிஞ்சிருந்து இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும் பாருங்க. இவங்க எல்லாரும் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுவாங்க. பார்த்தா அந்த ரேபிட் பியர் இருந்த இடத்த காட்டி கொடுத்துச்சு. ஹீரோ பார்த்துட்டு மாய பொழந்துருவான், ஆஹா இது பயங்கரமான ஆளா இருக்கு, இது இருக்க இடத்த காட்டி கொடுத்துச்சுன்னு. அதுக்கப்புறம் ரியோ யாரோ குளர்ல போயிட்டு அதை அட்டாக் பண்ணதுக்காக போக அது திரும்ப வந்து அட்டாக் பண்ணும்போது இதை பதறி போடுறா. ஹீரோவும் இதாண்டா வாய்ப்புன்னு சொல்லிட்டு உடவே போட்டு சாமாடி அடிச்சு விட்டுறான். அது அப்படியே செத்துது தானே. நீங்க நல்லா ஒர்க் பாத்தீங்கப்பா அஜிமே. இப்போ டிராகன் யூஸ்ஃபுல்லான ஆள் தானே. உண்மைதான், அவன் இதுக்கப்புறம் நம்ம கூட வரட்டும்பா, பிரச்சனையே இல்லை. அதுவும் இல்லாம அவன் உன்னை விட ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கிற மாதிரி கலாச்சி விட்டுருவான். அப்புறம் நைட் டைம்ல இவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது ரியோரி பார்த்தா இன்னமும் ஹார்ட் ஒர்க் டிராகனை விட பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கா. இதுக்காக காரணம் நம்ம ஹீரோ தான். அவன் தான் அவளை விட ரொம்ப பெட்டரானது டிராகன் சொல்லிட்டாங்க. வெரோனிகாவும் டே இதெல்லாம் உன் வேலை தானே நாய். அப்புறம் பார்த்து திடீர்னு யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வெரோனிகான்றவங்க எங்க இருக்காங்க? நான் தான். டானியா நீங்க என்ன பண்ணீங்க? வெரோனிகா உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு வந்திருக்கேன். எனக்காகவா? என்னது அது? என்னன்னா எனக்கு கொஞ்சம் உங்களுடைய கடையை பத்தி கவலையா இருக்கு. நீங்க தான் சக்கிபேஸ் விங்ஸ்னு வச்சிட்டு இருக்கீங்களா, உங்களுடைய பிசினஸ் வந்து இப்போ காணாம போகுது அப்படின்னு பெரிய அதிர்ச்சியாவா அந்த இடத்துல கொடுக்க. அதுக்கப்புறம் பார்த்தா வேற ஒரு இடத்துல ஒருத்தி வந்து நம்ம வெரோனிகா வந்து அடிமையா வச்சுட்டு இருப்பாங்க, ஒரு எல்ஃப் பையன் மாதிரி. அவனுடைய போட்டோ வச்சு அவ கட்டிட்டு இருக்காங்க. மாஸ்டர் ரிச்சர்ட், இந்த சோனியாக்காரி வெரோனிகாவை சும்மா விட மாட்டேன், உங்களை எப்படி அவன் அடிமையா வச்சிருக்கலாம், அவளை காலி பண்றேன் இல்லையா பாருங்கன்ற மாதிரி அவன் அந்த இடத்துல சபதம் எடுக்கிறான். அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரி, நீங்க சேர்ந்த வீடியோ பிடிச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சு நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் அப்புறம் அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்க, சமத்தோட இந்த வீடியோ முடிச்சுமா.